FM ஸ்டேஷன்ல கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இனியாவா என்று வெத்னி அனந்தி அண்ட் வாருண். இப்போ நம்ம பேசுறோம் இல்லையா? சரிங்க, வணக்கங்க. ஒழுங்கா கேஸ் போட மாட்டீங்களே? நான் வணக்கம் சொன்னேன், உங்க ஒழுங்கா வணக்கம் சொல்லுங்க. அதுக்கெல்லாம் கேஸ் போடலாமா? உங்களுக்கு வந்து சப்போஸ் நான் வந்து நீங்க பே பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெய்லி நீ வணக்கம் சொல்லணும் நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா நான் ஒழுங்கா வணக்கம் சொல்றேன், நீங்க கேஸ் போடலாம் இல்லையா? ஓகே, என்ன கன்சியூமர் ரைட்ஸ் பத்தி பேசுற மாதிரி இருக்கு. அதேதான், இன்னைக்கு வந்து கன்சியூமர் ரைட்ஸ் டே, அதுவும் உலகம் முழுக்க அனுசரிக்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு. ஸோ அதனால எல்லா பக்கமும் கன்சியூமர்ஸ் இருக்காங்க, எல்லாருமே கன்சியூமர்ஸ் தான். ஸோ நமக்கு எத்தனை ரைட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு பேசுறீங்க. நான்லாம் கன்சியூமர் இல்லைங்க, நான் என்ன கன்சியூமர் வேலையா செய்யறேன்? ஏய், இப்போ நீ வந்து என்ன சொல்லலாம், நீ வந்து போன் யூஸ் பண்றியா? சோ அதுல வந்து ஐடி கார்டுலாம் போட்டுருப்ப, சிம் கார்டுல இன்சர்ட் பண்ணிருப்ப, அவங்க ஒழுங்கா சர்வீஸ் கொடுக்குறாங்களா? அடிக்கடி கூப்பிட்டு கேக்குறாங்களே. நானும் கன்சியூமர் ஆயிட்டேனா அப்போ? ஓகே, அது மட்டும் கடைக்கு போறீங்க, சாப்பிடுறீங்க, சட்டை வாங்குறீங்களப்பா. ஓகே, அதாவது வந்து ஒரு சேவையை வந்து காசு கொடுத்து யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு அந்த கன்சியூமர் ரைட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அவங்க தான் கன்சியூமரா இருக்காங்க. கரெக்ட்டா? அது சேவையா இருந்தாலும் சரி, பொருட்களா இருந்தாலும் சரி, ப்ராடக்ட்டா இருந்தாலும் சரி, சர்வீஸா இருந்தாலும் சரி, எது நீங்க வாங்கினாலுமே காசு கொடுத்துட்டீங்கல்ல, உங்களுக்கு வேணும் தானே வாங்குனீங்க. நீங்க காசு கொடுத்ததுக்கு அவங்க அந்த ப்ராடக்ட்டோ இல்ல சர்வீஸோ உருப்படியா தரணும் இல்லையா? அது ஒழுங்கா தரல அப்படின்னா ஆப்வியஸா நீங்க அதை வந்து கேஸ்லாம் போடலாம். அப்பா அம்மா வந்து பசங்களுக்கு பொறுப்பாருங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது கன்சியூமரா இருங்கன்னு சொல்லிருக்காங்க. கரெக்ட்டா? ஆமா. சோ இன்னைக்கு வந்து வேர்ல்ட் கன்சியூமர் ரைட்ஸ் டே இல்ல, இத பத்தி நமக்கு எக்கச்சக்க கேள்விகள் இருக்கு. ஏன்னா நமக்கு தெரியாது நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு. சோ இத பத்தி பேசுறதுக்காக ஒரு முக்கியமான நபர் நம்ம ஸ்டுடியோக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்துல தெரிஞ்சவர். அப்படிதான். ஓகே, யா, அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் தெரிஞ்சவர் வராரு. ஆமாமா, அதுக்கு முன்னாடி வந்து நம்ம உடம்ப வந்து ஹெல்தியா வச்சுக்கிறதுக்கு, அதாவது நம்ம கடவுள் கொடுத்த ப்ராடக்ட் இது, இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம ஒழுங்கா வச்சுக்கணும் இல்லையா? சோ நம்ம ரைட்ஸ் இருக்குது. சோ அதை பத்திரமா பாத்துக்கிறதுக்காக ஒரு முத்திரையோட ஆரம்பிப்போம். என்ன சார் முத்திரையை பத்தி இந்த கன்சியூமர் லெவலுக்கு ஃபீல் பண்றாங்க, பார்க்கலாம். புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். முத்திரைகள் தினந்தோறும் நமக்கு புதுவிதமான அனுபவங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. இன்று நாம் பார்க்க இருப்பது யோனி முத்திரை என்ற பெண்களுக்கான சிறப்பு முத்திரை. இந்த முத்திரை எப்படி செய்கிறது அப்படின்னு பாருங்கள். உங்களுடைய கை விரல்களை கோர்த்து கொண்டு விரல் நுனிகளில் ஒரு மிதமான அழுத்தம் கொடுத்து கொண்டு 3 விரல்களிலும், அதாவது நடுவிரல், மோதிர விரல், சுண்டு விரல், இந்த 3லையுமே ஒரு மிதமான அழுத்தம் கொடுத்துட்டு ஆள்காட்டி விரலை நீட்டி வெளிப்பக்கமாக நீட்டி நுனியில் தொட வேண்டும். பெருவிரலை கொண்டு வந்து சுண்டு விரலை மாற்றி தொட வேண்டும். அதாவது வலதுகை சுண்டு விரலை இடதுகை பெருவிரல் நுனியாலும், இடதுகை சுண்டு விரலை வலதுகை பெருவிரலின் நுனியாலும் தொட வேண்டும். மீண்டும் ஒரு முறை கவனிங்க. உங்களுடைய கை விரல்களை கோர்த்து கொள்ள வேண்டும். அதாவது சுண்டு விரல், மோதிர விரல் மற்றும் நடுவிரல், இது 3ஐயும் கோர்த்து கொண்டு நுனியோடு நுனி சேர்த்து இறுக்கமாக பிடிக்க வேண்டும். ஆள்காட்டி விரலை மட்டும் வெளிப்பக்கமாக நீட்டி ஒன்றோடொன்று தொட வேண்டும். பெருவிரலை வைத்து வலதுகை பெருவிரலை வைத்து இடதுகை சுண்டு விரல் நுனியிலையும், இடதுகை பெருவிரலை வைத்து வலதுகை சுண்டு விரலையும் நுனியில் தொட்டு ஒரு துடிப்பை உணர வேண்டும். இந்த முதிரை வந்து இப்படியே 20 நிமிடம் முதல் 35 நிமிடம் 40 நிமிடம் வரைக்கும் ஒரே நேரத்தில் தொடர்ந்து செய்யலாம். ஒரு நாளைக்கு 2-3 தடவை கூட நீங்கள் இதை பயன்படுத்தலாம். இந்த முதிரை செய்வதன் மூலமாக கர்ப்பப்பை சம்பந்தமான கோளாறுகள், மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகள், அதே சமயம் அடிவயிற்று வலி, மூலாதாரத்தில் வலி, ஆசனவாய் வெடிப்பு போன்ற பிரச்சனைகள் பெண்களுக்கு ஏற்பட்டிருந்தாலும் அதை சரி செய்து கொள்ள முடியும். சிசேரியன் என்று சொல்லக்கூடிய அறுவை சிகிச்சை மூலம் குழந்தையை பெற்றெடுத்தவர்கள் மீண்டும் ஒரு குழந்தைக்கு தயாராகுவதற்கு முன் இந்த முத்திரையை செய்து ஒரு 2 மாதம் 3 மாதம் தொடர்ந்து செய்து வந்தார்கள் என்றால் கர்ப்பப்பை வலுவாகி அடுத்த குழந்தை சுகப்பிரசவமாக மாறுவதற்கு நிறைய வழிவகைகள் ஏற்படும். இந்த முத்திரை மிகவும் இன்றியமையாத ஒரு முத்திரை, பெண்களுக்கான சிறப்பு கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு முத்திரை. இதைப்போல பலவிதமான முத்திரைகள் இருந்தாலும் சிறப்பு கவனம் ஈர்ப்பு உள்ள முத்திரைகளை குறிப்பிடுத்து வைத்து கொள்ளுங்கள். இந்த முத்திரை வகைகளை அனைத்து பெண்களுக்கும் கற்றுக் கொடுங்கள். கற்றுக் கொடுப்பதன் மூலமாக அவர்களுக்கு தவிர்க்கவே முடியாமல் கடந்து போக வேண்டிய அந்த பிரசவம் என்ற ஒரு சூழ்நிலையை எளிமையாக மாற்றி காட்டக்கூடிய வல்லமை இந்த முத்திரைகளுக்கு உண்டு. அதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், அனைவருக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். நலமோடு வாழ்வோம், வளமாக இருப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சூப்பர். இந்த முத்திரையை நீங்கள் கரெக்டாக கற்றுக்கிட்டிங்கன்னா தான் அதுக்கான எஃபெக்ட்ஸ்லாம் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த முத்திரை கற்றுக் கொடுத்தாங்க சரியாக வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக் கன்சியூமர் மாதிரி பேசக்கூடாது இல்லையா? ஆமாம். ஸோ அதனால வந்து எது நம்ம கொடுத்தாலும் அந்த ப்ராடக்ட் நம்மளும் பத்திரமா பார்த்துக்கணும். அவங்களே சொல்லியிருப்பாங்க, இது நீங்கள் அடிக்கடி முக்கால்வாசி இந்த வண்டி எடுத்துக்கோமே, இந்த வண்டி வந்து இத்தனை கிலோமீட்டர் நீங்கள் சர்வீஸ் பண்ணி ஆகுன்னு சொல்லியிருப்பாங்க. பண்ண மாட்டோமே, அதுக்கு 2 நாள் எக்ஸ்ட்ரா தானே கொண்டு போய் விடுவோம் நம்ம. ஆமா, கடைசி நிமிஷத்துல போய் அதுக்கு அடுத்த நாள் கொண்டு போய் கொடுக்கறது நமக்கு திருப்தியாவே இருக்காது. சரி, நம்ம ப்ராடக்ட் நம்ம ஒழுங்கா பார்த்து ஆகணும் இல்லையா? ஓகே, அது அந்த பொறுப்பு இருக்கு அப்படிங்கிறீங்க. எந்த அளவுக்கு ரைட்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு டியூட்டிஸும் இருக்குங்கிறீங்களா? என்னமா நியாயமா பேசுறாங்க. இந்த நியாயத்தெல்லாம் நான் கொஞ்சம் கத்துக்கலாம்னு இருக்கேன். ஒரு பிரேக்ல கத்துக்கலாம். புதிய FM ஸ்டேஷன்ல இது இனியாவே என்று
வெல்கம் பேக். புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல கேட்டுட்டு இருக்கீங்க. இனியவை என்று வித் மீ ஆனந்தி அண்ட் வருண். இப்போ அடுத்ததாக ஒரு பயங்கரமான கன்சியூமரா நீங்க எப்போ மாறுவீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து டெஸ்பரேட்டா ஒரு நீட் இருக்கும்போது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹெல்த் சம்பந்தப்பட்ட மாதிரி ஆப்வியஸா நமக்கு வந்து ஒன்னு பசி. ஓகேவா, அதுவும் நம்ம ஹெல்த் ஓரியன்டட் தான். நம்ம பசினா நம்ம எப்படியா சாப்பிடுவோம். ஸோ அந்த ஃபுட்ல குவாலிட்டி இருக்கா இல்லையாங்கிறது கூட யோசிக்க கூட மாட்டோம். சாப்பாடு கிடைச்சா போதுண்டா அப்படிங்கிற மாதிரி இருப்போம். இன்னொரு பக்கம் வந்து மெடிசன்ஸ், ஏன்னா அதுக்கப்புறம் மெடிகேஷன்ஸ். ஸோ அந்த சர்வீசஸ்லாம் வந்து நம்ம கண்டிப்பா உடம்பு வந்து கொஞ்சம் முடியல அப்படின்னா ஏதாவது பண்ணுங்களேன் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி மாறிடுவோம் நம்ம. ஸோ வந்து இப்போ புழு வெட்டு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். புழு வெட்டா? ஒரு புழு ரவுடியா மாறினோட அது புழு வெட்டலாம் பண்ணுதா? ஓகே, அந்த பிரச்சனைக்கு வந்து சொல்யூஷன் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க சித்த மருத்துவர் அருண் கிட்ட போய் நிக்கிறீங்க. ஓகே, புழு வெட்டினா முதல்ல எனக்கு என்னன்னு தெரியாது சார். ஸோ அந்த பிரச்சனை பத்தி சொல்லிட்டு அதுக்கான தீர்வும் சொல்லிருங்களேன். நலம் அன்புடன் பகுதியில் இன்றைக்கு நாம் புழுவட்டை பற்றி பார்க்க போகிறோம். புழுவட்டு அப்படிங்கிறது வந்து ரோமத்தை உதிர செய்யக்கூடிய ஒரு நோயாகும். பொதுவாக தலையில் ஆரம்பிக்கும். ஒரு சிறிய பொட்டு போல் முடி உதிர தொடங்கி அது நாணய வடிவிலாகி தொடர்ந்து தலையில் இருக்கக்கூடிய அனைத்து முடிகளையும் உதிரி செய்யக்கூடிய ஒரு இயல்புடைய ஒரு நோயாக இருக்கும். தலையிலேருந்து ஆரம்பித்து புருவம், முகத்தில் இருக்கக்கூடிய தாடி, மீசை, உடம்புல இருக்கக்கூடிய ரோமங்கள் இது எல்லாத்தையுமே உதவி செய்யக்கூடிய நோய் தான் நம்ம வந்து புழுவட்டுன்னு குறிப்பிடுவோம். இது வந்து ஒரு கிருமியினால் ஏற்படக்கூடிய ஒரு நோயாகும். அந்த புழுவட்டு கிருமி உடம்புல இருக்கிற வரைக்கும் இந்த புழுவட்டு நோய் தொடர்ந்துகிட்டே இருக்கும். உடம்புல இருக்கக்கூடிய ரோமத்தை முழுவதும் எடுத்துவிட்டு தான் அந்த கிருமியோட வேலை முடியும். அந்த நோயை வந்து எப்படி நம்ம வந்து தீர்த்துக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோய் வருவதற்கு காரணமான அந்த கிருமி வளர்றதுக்கு உண்டான சூழ்நிலையை வந்து நம்ம மாற்றணும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வெப்பநிலையும் உடம்புல தலையில் இருக்கக்கூடிய உணவுப் பொருளும் தான் அது வளர்றதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அந்த தன்மையை நம்ம மாற்றிக்கிட்டோன்னா அந்த கிருமி வளர்றதுக்கு உண்டான சூழ்நிலை மாறும்போது அது உயிரோடு இருக்காது. அப்போ அதற்குண்டான அளவுக்கு நம்ம உள் மருந்துகளையும் வெளி மருந்துகளையும் எடுத்துக்கலாம். பொதுவாக ஆரம்பத்தில் வந்து வெளி மருந்துகளை வந்து பயன்படுத்தலாம். வெளி மருந்துன்னு சொல்லப்படும் போது சின்ன வெங்காயத்தை வந்து மருந்தாக பயன்படுத்தலாம். சின்ன வெங்காயம் சொல்லக்கூடிய உள்ளியை நம்ம 2 வெங்காயம் அளவு நம்ம அந்த புழுவட்டு பாதித்த பகுதியில் நன்றாக தேய்ச்சிக்கிட்டே வந்தோம்னாலும் அந்த புழு வெட்டுனால் பாதிக்கப்பட்ட இடத்துல வந்து முடி வளர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் வரும். அதே வெங்காயத்தை வந்து வெங்காயம், உப்பு, மிளகு இது 3ஐயும் சேர்த்து ஒரு பசை போன்ற ஆக்கி அந்த பசையை வந்து நம்ம அந்த பாதிக்கப்பட்ட இடத்துல வந்து போட்டுகிட்டே வரலாம். வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயம் எடுத்துக்கிறோம். ஒரு நார்மல் சைஸில் உள்ள வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்துக்கிறோன்னா ஒரு 2 மிளகு எடுத்துக்கணும். ஒரு 2-3 கல் உப்பு எடுத்துக்கணும். 3ஐயும் நன்றாக அரைச்சிக்கணும். அரைச்சி ஒரு பசை போல் ஆக்கி அதை வந்து புழுவிட்டு பாதித்த இடத்துல நம்ம போட்டுகிட்டே வந்தோம்னால 2-3 நாட்களில் அந்த இடத்துல சிறு சிறு குருக்கள் போன்று வலுவலுன்னு இருந்த பகுதியில் குருக்கள் போன்று ஏற்படும். அது வந்து தொட்டு பார்த்திங்கன்னா சொரன்னு இருக்கும். அதற்கு அடுத்த நாள் அந்த பெஸ்ட்டை வந்து நம்ம போட்டுட்டோம்னா அந்த இடத்துல புண்ணாகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். லேசான எரிச்சலை தரக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய அந்த நிலைமையோடு அதை விட்டுட்டு அதில் தேங்காய் மட்டும் போட்டுகிட்டே வரணும். 2 நாள் தேங்காய் போட்டு வந்தீங்கன்னா பழைய நிலைமையை அடைஞ்சிரும். வலுவலுங்கிற ஒரு நிலைமையை அடைஞ்சிரும். திரும்பியும் அந்த பசையை வந்து போட்டுகிட்டே வரணும். இவ்வாறு தொடர்ந்து நம்ம அந்த பசையை பயன்படுத்திட்டு வரும்போது அந்த 2 நாட்கள் இடைவெளி விட்டு நம்ம அந்த பசையை பயன்படுத்திட்டு வரும்போது அந்த இடத்துல முடி முளைக்க ஆரம்பிக்கும். முடி வந்து முதல்ல பூனை முடி மாதிரி மெல்லிய ஒரு கலர் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு மெல்லிய ரோமமாக முளைக்க ஆரம்பிக்கும். தொடர்ந்து இதே பயன்படுத்தி நம்ம தேங்காயை தொடர்ந்து தேய்ச்சிட்டு வந்தோம்னாலே அந்த புழுவட்டுங்கிற இடத்துல வந்து நல்ல முடி வந்து வளர ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட 1 மாதம் அளவிலே இது வந்து முற்றிலுமாக குணமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஒருவேளை இந்த வெங்காயம், மிளகு, உப்பு பயன்படுத்தியும் இந்த நோய் வந்து தொடர்ந்ததுன்னா இதற்கு வந்து நம்ம உள் மருந்துகளை எடுத்துக்கணும். உள் மருந்துகள் சொல்லும்போது நம்ம அதற்குரிய மருந்துகளாக வந்து உடல் வெப்பநிலையை அதிகரிக்கக்கூடிய மருந்துகளை வந்து இதுக்கு நம்ம வந்து பொதுவாக மருந்தாக பயன்படுத்துவோம். அந்த அருகில் உள்ள சித்த மருத்துவர் அணுகினா அதுக்குரிய உள் மருந்துகள் கொடுப்பாரு. வெளி மருந்துன்னு பார்க்கும்போது கலிங்காதி தைலம் அப்படிங்கிற ஒரு தைலம் இருக்குது. அந்த கலிங்காதி தைலத்தை நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், சித்த மருத்துவர்கள்ட்டையும் கிடைக்கும். அந்த கலிங்காதி தைலத்தை அந்த புழுவிட்டு பாதிக்கப்பட்ட இடத்துல வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போது தொடர்ந்து வரும்போது அது விளக்கெண்ணெயில் செய்யக்கூடிய ஒரு தைலம் தான் இந்த வெங்காயம், அதில் மலை வேம்பு இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ஸாக அது இருக்கும். அதை தொடர்ந்து இதில் பயன்படுத்திட்டு வரும்போது குறிப்பிட்ட அந்த பகுதியில் பயன்படுத்திட்டு வரும்போது முற்றிலுமாக அந்த நோய் சரியாதற்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இதை தொடர்ந்து நம்ம வந்து பயன்படுத்தணும்னு சொல்கிறது வந்து அந்த இடத்துல அந்த பூனை முடியை தவிர திக்கான நார்மலான முடி வளர்கிற வரைக்கும் அதை தொடர்ந்து பயன்படுத்தும் போது இந்த புழுவட்டு அப்படிங்கிற விஷயத்துலேருந்து நம்ம முற்றிலுமாக வெளிவர முடியும். பொதுவாக எண்ணெய் தேய்க்கிற பழக்கத்தை வந்து ஏற்படுத்திக்கணும். தேங்காய் எண்ணெய் தேய்க்கிறதே இல்லை இன்றைக்குள்ள சூழ்நிலையில். அந்த தேங்காய் எண்ணெய் தேய்க்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு வந்தோம்னாலே உடல் சூடு மெயின்டைன் ஆகி இந்த மாதிரியான கிருமி தாக்குதல்லேருந்து நம்ம வந்து தப்பிக்க முடியும். தேங்காய் எண்ணெய் தேய்க்கிறது, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, உடலில் இருக்கக்கூடிய அந்த நார்மலாக இஞ்சி, ஏலக்காய், பூண்டு, மிளகு, வெந்தயம் இதெல்லாம் உணவுப் பொருட்களை சேர்த்துக்கிறது போன்றது மூலமாக இந்த நோய் வராமல் வந்து நம்ம வந்து தடுக்க முடியும். வந்ததுனாலும் இந்த மாதிரியான எளிய வைத்தியங்கள் மூலமாக புழுவட்டுங்கிற விஷயத்துலேருந்து முற்றிலுமாக நம்ம வெளிவர முடியும். நம்ம போதும் சொல்ற அளவுக்கு இப்படி நல்ல விஷயங்கள் வந்துட்டு இருக்கே. போதும்னு சொன்னாலும் நல்ல விஷயம்லாம் வரதான் செய்யும். ஏதோ உங்களுக்கு மூச்சரிக்கிறதுனால ஒரு பிரேக் விட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல விஷயத்தெல்லாம் ஃபீட் பண்ண போகிறோம். பிரேக் விடலாம் புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷனில். இது இனியவை என்று
வெல்கம் பேக் டு யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இனியவன் நிகழ்ச்சி அந்த காலை வேலையில் கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. இன்றைக்கி வந்து வேர்ல்ட் கன்சூமர் ரைட்ஸ் டே. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதையும் தாண்டி நம்ம நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட கன்சூமர் ரைட்ஸ் பற்றி பேசுறது தான் ஒரு இலக்காக இருந்தாலும் அதையும் தாண்டி நிறைய விஷயத்தை தெரிவிக்கிறது தான் நம்மளோட ஷோவோட ஒரு மெயின் இன்டெக்ரல் பார்ட் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? நீ பேசுனதெல்லாம் எனக்கு ஓகே. இந்த இலக்குங்கிற வார்த்தை நீ அவ்வளோ அதிகமாக பயன்படுத்தவே மாட்டேன். இப்போ திடீர்னு எதுக்கு இலக்குங்கிற வார்த்தை? ஏன்னா வாழ்க்கையில் இலக்கு இருந்தால் தானங்க அதை பற்றி பயன்படுத்துறது. பட் இரேன் பாய் சார் மாதிரி அம்பிஷியஸ் பீப்புளெலாம் வந்து அதை பற்றி பேசுகிறப்போ நம்மளுக்கும் சும்மா தொத்திக்குது இல்லையா? ஓகே, அவர் வந்து இலக்கை பற்றி பேச போகிறாரு. எதை பற்றி பேச போகிறாரு? அதாவது வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா வந்து இலக்கு தான் வாழ்க்கைன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. பட் பியாண்ட் தட் நிறைய வாழ்க்கை இருக்குது. அதுதான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஸ்பெக்டில் அதை பற்றி பேச போகிறார். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு படமே எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு ஹீரோ ஹீரோயின் சேர்றாங்கன்னா அவங்களோட போராட்டத்தெல்லாம் காமிப்பாங்க. ஸோ தி எண்டு போட்டோன்னா அந்த லைஃபே முடிஞ்சிட்டு தான் அதுக்கப்புறம் தான் லைஃபே ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? நிறைய படங்களில் வந்து லவ் பண்ணுறது காமிப்பாங்க, கல்யாணம் வரைக்கும் காமிப்பாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் காமிக்க மாட்டாங்கடா. யா எக்ஸாக்ட்லி. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம்லாம் காமிக்க கூடாதுங்க. பார்த்தீங்கன்னா இலக்கு அப்படிங்கிறத தாண்டியும் வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிற ஒரு சூப்பரான விஷயத்தை தான் பற்றி பேச போகிறாரு இரேன் பாய் சார். பார்க்கலாம். ஷேக்ஸ்பியருடைய ஒரு அருமையான கொட்டேஷன், சாரோஸ் கம் நாட் இன் சிங்கிள் ஸ்பைஸ் பட் இன் பெட்டாலியன்ஸ் அப்படிங்கிறது. அதை வந்து தமிழில் சொல்லும்போது பட்ட காலிலேயே படும். இப்போ காலில் அடிபட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதே காலில் அதே விரலில் திரும்ப திரும்ப அடிப்படும். அதை நம்ம பார்க்கலாம். அது மாதிரி துன்பங்கள் தனியாக வருதில்லை, அது ஒரு கூட்டணியோடு வருது அப்படிங்கிறாரு ஷேக்ஸ்பியர். சில டைமில் கூட்டணியே வந்து துன்பமாக இருக்கும். ஆனால் ஷேக்ஸ்பியர் சொல்கிறது வந்து துன்பங்கள் என்ன பண்ணணும்னா ஒன்றா சேர்ந்து வந்து ஒரு சேர் போட்டு நம்மளை சுற்றி உக்காந்துக்குது அப்படிங்கிறாரு. ஆனால் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி அது கும்பலாக வராமல் இருக்கிறதுக்கு நீ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இடுக்கண் வருங்கால் நகுக. ஒரு துன்பம் வந்துச்சு, வந்து ஒரு சேர் இழுத்து போட்டு உட்காந்துச்சுன்னா சிரிச்சிரு. சிரிச்சேன்னா மற்ற துன்பம்லாம் நம்மளை அவனை பார்த்து சிரிக்கிறான், நம்ம போய் பிரயோஜனம் இல்லைன்னு போயிடுவான் அப்படிங்கிறது வள்ளுவருடைய வாக்கு. இது ரெண்டுமே எக்ஸாமின் பண்ண வேண்டிய விஷயங்கள். ஒன்று வந்து இமோஷனல் இன்டெலிஜென்ஸை பற்றிய ஒரு விஷயம். இப்போ வள்ளுவர் சொல்கிறது என்னென்னா, யார் ஒருத்தர் ஹை இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வச்சுருக்காங்களோ அவங்க தான் வந்து ஒரு பெரிய லீடராக இருக்க முடியும். ஏன்னா இதை எந்த இடத்துல சொல்கிறார் அவர்? இது சொல்கிறது வந்து என்னென்னா பொருள் அதிகாரத்தில் சொல்கிறாரு. பொருள் அதிகாரங்கிறது அரசர்களுக்காக நிர்வாகிகளுக்காக எழுதப்பட்டது. அப்போ ஒரு துன்பம் வந்துருச்சுன்னா அந்த துன்பத்தை பற்றி நீ சிறிதும் பொருட்படுத்தாமல் இருந்துட்டேன்னா அந்த அடுத்து வந்து துன்பம் வராது அப்படிங்கிறார். என்னென்னா யூ கேன் ஓவர் கம் இட். இதை மெக்கமார்க் என்ன பண்ணுறாருனாக்க, வாட் தே டோன்ட் டீச் அட் ஹார்வர்ட் பிஸ்னஸ் ஸ்கூல் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அதில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, சிரிக்கிறது எவ்வளோ முக்கியம். ஃபோர்ட் கம்பெனியில் வந்து ஒவ்வொன்றா க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நகைச்சுவையாக ஒருத்தர் பேசின ஒரு விஷயம் வந்து இன்னொரு யூனிட்டை க்ளோஸ் பண்ணுறது டிலே பண்ணது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. லாஃப்டருங்கிறது முக்கியம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம், லாஃப்டர் தெரப்பி அப்படின்ட்டு பல இடங்களில் பல பேர் ஒன்றா சேர்ந்து சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, சிரித்தா வந்து மனசு லைட் ஆகுது. ஒரு 30 செகண்ட் ஜாகிங் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்புறம் 10 நிமிஷம் நீங்கள் சிரிச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு ரொம்ப நல்லது. உங்களுடைய பால்பிட்டேஷன் கண்ட்ரோல் ஆகுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்கிறோம். இதில் துன்பம் தொடர்ந்து வர்றது அப்படிங்கிறது எந்த லிஸ்ட்டில் சேர்த்த முடியும்? இப்போ சில பேருக்கு பார்த்திங்கன்னா அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக துன்பமாகவே இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், அவர் மனைவி இறந்து போனாங்க. சரி, மனைவி இறந்து போயிட்டாங்கன்னா அடுத்து ஒரு கல்யாணம் பண்ணார். அந்த கல்யாணத்தில் என்ன ஆச்சுன்னா, அந்த மனைவியினுடைய தங்கையை கல்யாணம் பண்ணி அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. திடீர்னு பார்த்தா அவர் அண்ணன் செத்து போனார், இன்னொரு அண்ணன் செத்து போனார், இன்னொரு அக்கா செத்து போனாங்க, இவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம். அதாவது சென்னையில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடல் நலம் சம்மந்தமாக ஃபஸ்ட்டு அவரை தான் தேர்ந்தெடுக்கும் அதை அட்டாக் பண்ணுறதுக்கு. சிக்கன் குனியானா ஃபஸ்ட்டு அவருக்கு தான் வரும். கன்ஜெக்டிவிட்டிஸ்னால் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட வந்து அட்ரஸ் விசாரிச்சுட்டு அவரை பார்த்துட்டு தான் மற்றவங்கள பார்க்குறதுக்கு போகும் எல்லா நோயும். இது எங்கே போய் எந்த லிஸ்ட்டில் சேர்த்துறது? இது ஒரு பக்கம். மிக மிக பெரிய துயரமான சம்பவத்தை சகோதரர் சொல்கிறேன். ஏன்னா 1950s வந்து குஜராத்தில் ஒரு எர்த்குவேக் வந்திருக்கு. ஒரு நாள் அப்போ தான் கல்யாணம் ஆகி குழந்தைகளை தான் பெற்று வீட்டில் எல்லாம் சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. இவர் வெளியே போயிருக்காருங்க, எர்த்குவேக் வந்துருச்சு. அப்படியே வீடு அப்படியே இடிஞ்சு போய் வீட்டில் இருந்தவங்க அத்தனை பேரும் செத்து போயிட்டாங்க. இது எவ்வளோ பெரிய சோகம். இவர் வெளியே போனதுனால இவர் தப்பிச்சார். வீட்டில் இருக்க அத்தனை பேரும் காலி.
எல்லாருமே வேறு யாராவது இருந்தால் ரொம்ப அப்படி சோர்ந்து போய் என்னடா அது நமக்கும் கல்யாணத்துக்கு ஒரு ராசி இல்லை போல் இருக்குது அப்படிலாம் ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. அவர் கொஞ்சம் திடமான மனுஷன். சரி மறுபடியும் ஒரு கல்யாணம் பண்ணி குழந்தைங்கள எல்லாம் செட்டில் ஆகிட்டு இந்த 2001 வந்தது பாருங்கள். அந்த டைமில் அந்த எர்த்குவேக் வந்திருக்கு. அந்த டைமில் இவர் வீட்டை விட்டு வெளியே போயிருக்காரு. வீடு சரிஞ்சு வீட்டில் இருந்த எல்லாம் காலி. மறுபடியும் அவர் மட்டும். இதை என்ன மாதிரி நீங்கள் டிஃபைன் பண்ணுவீங்க? இது என்னன்னு சொல்ல முடியும்? இது என்ன விதின்னு சொல்கிறதா, துரதிர்ஷ்டம்னு சொல்கிறதா, அல்லது பிராப்தம்னு சொல்கிறதா, அல்லது நீங்கள் கர்மான்னு சொல்கிறதா? இது என்ன மாதிரி சொல்ல முடியும்? அல்லது ஒரு ஜாதகம் சரியில்லை என்ன சொன்னாலும் அது எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த நடந்ததை எப்படி நம்ம டிஃபைன் பண்ண முடியும்? இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இவர் வெளியே போனோடனே ஒரு இடத்துக்கு வைக்கணும். இப்போ ஒவ்வொரு நாளும் அவர் வெளியே போனார்னா இனிமேல் அவர் எப்படி வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண முடியுங்கிறது கேள்வி. ஏன்னா அவருக்கு வயசாகிருக்கும், அவருக்கு கிட்டத்தட்ட 70-80. இனிமேல் அவர் கல்யாணம் பண்ணி வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஆனால் நினச்சி பாருங்கள், அவருடைய தனிமை எவ்வளவு இதாக இருக்கும், என்ன மாதிரியான நினைவுகள்லாம் அவரை ஹாண்ட் பண்ணும். ஒவ்வொரு முறையும் அவர் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாரையும் மிஸ் பண்ணுவாரே. இப்போ நம்ம ஒன்றுமே இல்லைங்க, நம்ம கிட்ட வேலை செய்கிற ஒரு ஆள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாருனா, நம்ம கூட வேலை செய்கிற ஒரு பர்சனல் கிளர்க் மாதிரி இருக்கவங்க அடிக்கடி தவறி போய் அவர் பேரை பெல் அடித்து அவர் கூப்பிடு அப்படின்ட்டு, ஓ அவர் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டாரா அப்படிமோ. வி கான்ட் மிஸ் பீப்புள். வி ஃபைண்ட் இட் ஸோ டிஃபிகல்ட் டு மிஸ் பீப்புள் ஹூ ஆர் ஒர்க்கிங் வித் அஸ். அப்போ அவங்களோட வாழ்ந்தவங்களில் ஒருத்தர் இல்லைனாலே ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி ஆகிறவங்களாம் நம்ம பார்க்குறோம். வாழ்க்கையில் 2 முறை வீடு இடிஞ்சு மறுபடியும் வீடை கட்டி மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண ஒரு மனநிலை எப்படி இருக்கும்? இதை எப்படி நம்ம டிஃபைன் பண்ண முடியும்? அப்போ சாரோஸ் கம் நாட் இன் சிங்கிள் ஸ்பைஸ் அப்படின்னு தானே ஆகுது. சரி, அவர் இடுக்கன்னு வருங்கால் நகுகன்னு அவர் சிரித்தார், அதுக்கப்புறம் என்னாச்சு? இதுக்கெல்லாம் யாருமே எக்ஸ்ப்ளனேஷனே கொடுக்க முடியாது. வாழ்க்கை அதன் போக்கில் போய் கொண்டே இருக்கிறது. ஒரு பெரிய வெள்ளம் என்ன பண்ணுதுன்னா, ஒரு புல்லையும் அது அடித்து தள்ளிட்டு போகுது, ஒரு சந்தன கட்டையும் அடித்து தள்ளிட்டு போகுது. அது வித்தியாசமே பார்க்குறதில்ல. இதில் நம்ம ஒன்றுமே சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நம்ம இது என்ன வேணும்னாலும் நம்ம அதுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்கலாம். ஆனால் ஒன்றுங்க, வாழ்க்கை என்பது எல்லா விதமான விளக்கங்களையும் தாண்டியது. இதைத்தான் அது ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நிரூபித்து கொண்டே வருகிறது. நல்லவர்கள் எல்லோரும் நல்லபடியாகத்தான் வாழ்வார்கள் என்பதும், நல்லவர்கள் எல்லோரும் மன மகிழ்ச்சியோடு தான் இருப்பார்கள் என்பதற்கும் எந்த உத்தரவாதமும் இல்லை என்று வில் டியூரண்ட் சொன்னது இன்றும் பொருந்துவதாகவே இருக்கிறது, என்றும் பொருந்துவதாகவே இருக்கும். நன்றி, வணக்கம். ஷேக்ஸ்பியரோட கோட்லாம் பயன்படுத்தி ரொம்ப டீடைல்டாக சொல்லியிருக்காரு இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஒரு கிளாசிக்கான விஷயத்தை கிளாசிக்கான பர்சன் சூப்பராக எடுத்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கன்சூமர் ரைட்ஸ் பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம் இல்லையா? ஆமாம். அதனால ஒரு கன்சூமராக நம்ம எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறோமோ அதே மாதிரி நமக்கும் கன்சூமர்ஸ் இருப்பாங்க. லைக் நம்ம ஷோவை பார்க்குறவங்க. ஸோ அவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம குவாலிட்டியான விஷயங்கள் கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா அவங்க நம்ம சூ பண்ண முடியும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுட்டு நம்ம அடுத்தது நிறைய கேள்வியெல்லாம் கேட்கறதுக்கு தயார். இதுக்கு மேலே நான் எங்கே பேச போகிறேன்? ஷூலாம் பண்ணுவாங்களாமே, பிரேக் விட்டுலாம். எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவே இன்று. வெல்கம் பேக். புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் கேட்டுட்டு இருக்கீங்க. இனியாவை இன்று வித் மீ ஆனந்தி அண்ட் வருண். இன்னைக்கு வேர்ல்டு கன்சியூமர் ரைட்ஸ் டே அப்படிங்கிறதுனால அதை பற்றி நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியணும். அதுக்காக நம்ம கூட இப்போ கெஸ்ட் வந்திருக்காங்க. கன்சியூமர் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து எம்ஆர் கிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் சார். தேங்க்ஸ் ஃபார் கமிங் சார். சார், கன்சியூமர் ரைட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரியல அப்படின்னு தான் இதை பற்றின பேச்சே ஜென்ரலாக எல்லாருமே ஆரம்பிப்பாங்க. ஸோ கன்சியூமர் அப்படிங்கிறவர் யார், அவருக்கு இருக்கிற அடிப்படை உரிமைகள் அப்படின்னா என்னன்னு சொல்லுங்கள் சார். இப்போது கன்சியூமர், அதாவது தமிழில் நுகர்வோர்னு ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. அதாவது ஒரு நுகர்வது, ஆமாம், சுவாசிப்பது, அந்த இதில் அந்த ஒரு வாசனை பிடிப்பது, சென்ஸ் பண்ணுறோம். ஆமாம். ஆகவே நுகர்வோர்ன்றவர் சட்டத்தின் டெஃபினிஷன் படி ஒரு பொருள் அல்லது சேவை விலை கொடுத்து வாங்குபவர். அதை பொருள்ன்றது நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸும், சேவைங்கிறது சர்வீஸ், டெலிஃபோன், ரயில்வேஸு, டிரான்ஸ்போர்ட்டு, டெலிகிராம், எல்லா சேவைகளும், ஹாஸ்பிட்டல்ஸ், எஜுகேஷன், எல்லாமே சேவைகள். அந்த சேவையும் பொருளும் ரெண்டுமே சாதாரணமாக எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க, பொருள் விலை கொடுத்து வாங்குறதுக்கு மட்டும்தான் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இது மாதிரி சேவைகளுக்கெல்லாம் கிடையாது, எல்லாத்துக்குமே உண்டு. ஆனால் அதை அதுக்கு நம்ம விலை கொடுத்து வாங்கணும். இலவசமாக ஒரு சேவை மருத்துவ சேவை இலவசமாக பொது மருத்துவமனையில் செய்கிறாங்கன்னா அது கேட்க முடியாது. பட் அதுலேயே கூட ஒரு எக்ஸ்ரேக்கோ ஸ்கேனிங்க்கோ இவர் ஒரு பணம் கட்டியிருந்தாருன்னா அதை வச்சு கேட்கலாம்.
ஆகவே அந்த விலை கொடுத்து வாங்குபவர் நுகர்வோர்ன்றது தான் இந்த சட்டத்தினுடைய டெஃபினிஷன். ஓகே, ரொம்ப சிம்பிளாக பேசிக்காகவும் எங்களுக்கு புரிய வச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லலாம் சார். ஆமாம், உலகம் முழுக்க வந்து இந்த கன்சியூமர் ரைட்ஸ் அப்படிங்கிறது இருக்கிறது தான். ஸோ இன்றைக்கி வந்து வேர்ல்டு கன்சியூமர் ரைட்ஸ் டே அப்படிங்கும்போது உலகம் முழுக்க ஒரே மாதிரியான ரைட்ஸ் தான் இருக்கா? அப்படி இல்லை வெளிநாட்டில் வெவ்வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா அங்கே இருக்க எந்த நல்ல விஷயம் நம்ம நாட்டுக்கு வந்து நல்லாயிருக்கும்? இல்லை, இப்போ வந்து இந்த ரைட்ஸ் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் இது பண்ணி முதல்ல கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி மார்ச் 15, 1963 ஜான் எஃப் கென்னடி அமெரிக்கா ஜனாதிபதியாக இருக்கும்போது அமல்படுத்தப்பட்டது. அதற்கு பிறகு தான் இந்த உரிமைகள் வந்தது. உரிமைகள் வரும்போது யுனைடெட் நேஷன்ஸில் கொண்டு போய் வச்சு அதை அவங்களுடைய அப்ரூவலை வாங்கி அந்த 6 உரிமைகள் முதல்ல எடுத்தாங்க. அதுக்கப்புறம் 2 உரிமைகள் சேர்த்து 8 உரிமைகள். இது முழுக்க உலகம் முழுக்க இதுதான். இதில் வந்து அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் அங்கங்கே கொஞ்சம் வருது. இப்போ நம்ம நாட்டில் வந்து தகவல் பெறும் உரிமை சட்டம்னு ஒன்று தனியாக சேர்த்தாங்க. அது மாதிரி தனித்தனி சட்டங்கள் அங்கங்கே வருதே ஒழிய இந்த கன்சியூமர் உரிமைகள்ங்கிறது இந்த 8 உரிமைகள் தான். ஸோ ஒரு பொது சேவை இல்லை அரசு சார்ந்த ஒரு சேவையாக இருக்கட்டும், இதில் வந்து அங்கே வந்து நம்ம கன்சியூமர் ரைட்ஸ் அப்படிங்கிறத நிலைநிறுத்துறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய விஷயம் தான். ஏன்னா அது வந்து ஒரு செயின் லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரை கேட்டால் அவரு கேட்கணும், அங்கே பொறுப்பு வந்து அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஹியரார்க்கியில் பிரச்சனை அப்படிலாம் கூட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பொது சேவை அரசு சார்ந்த ஒரு விஷயத்தில் வந்து நம்மளோட உரிமையை, அதாவது ஒரு கன்சூமரோட ரைட்ஸ் வந்து நிலைநாட்டுறது எந்த அளவுக்கு சாத்தியம்னு சொல்லுங்கள் சார். இப்போ வந்து அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா முதல்ல வந்து கன்சியூமர் ரெட்ரஸல் கவுன்சில்ஸ்னு வச்சுருக்காங்க. ஒவ்வொரு துறையிலையும் ஒரு கன்சியூமர் செல் ஒன்று தனியாக இருக்கணும். அந்த கன்சியூமர் செல் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு அதிகாரி போட்டு கன்சியூமர் கேர் ஆஃபீஸர் அப்படின்னு போடணும். ஒவ்வொரு பொதுத்துறை நிறுவனம் மட்டும் இல்லை, தனியார் நிறுவனமானா கூட அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் செல் வச்சுக்கணும், ஒரு கன்சியூமர் கேர் ஆஃபீஸர் வச்சுக்கணும் அப்படின்றது சட்டம். அப்போ அவர்கிட்ட நம்மளுடைய குறையை முதல்ல சொல்லும்போது ஹீ வில் ட்ரை டு சால்வ் இட். அதுலேயும் நமக்கு அந்த எந்த சொல்யூஷனும் கிடைக்கலன்னா நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போய் மறுபடியும் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எஸ்கலேட் பண்ணலாம். அந்த 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 நிறுவனத்தினுடைய பொது மேலாளர், அது மாதிரி மேனேஜிங் டைரக்டர், அது மாதிரி போகலாம். எங்கேயுமே கிடைக்கலன்னா கடைசியில் போகிறதுக்கு தான் கன்சியூமர் கோர்ட், குறைதீர் ஆணையம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது 3 லெவலில் இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் லெவலில், ஸ்டேட் லெவலில், நேஷ்னல் லெவலில் 3 லெவலில் வச்சுருக்காங்க. ஓகே, அது மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து மணி அப்படிங்கிறது தான் அதில் ஒரு பெரிய ஃபேக்டராக மட்டும் இருக்கா, இல்லை வந்து அவங்களோட சர்வீஸை வந்து வேறு ஒரு ஆஸ்பெக்ட்லேருந்து பார்க்கறது நம்மளோட கன்சியூமர் ரைட்ஸ் அண்ட் டியூட்டியா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. ஏன்னா பேசிக்காக கன்சியூமர் அப்படிங்கிறவங்க அவங்களோட சர்வீஸஸ் அவைல் பண்ணிக்கிறோம், பட் காசு கொடுத்து அவைல் பண்ணிக்கிறோம். அதுதான் வந்து பேசிக்காக நமக்கு புரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது சேம் இந்த பஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பஸ்ஸில் ஏன்னா கரெக்டான சில்லறை நமக்கு திரும்ப கிடைக்கிறது, இல்லைன்னா கரெக்டான ஏரியாவில் நம்ம போய் நம்ம டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுறது, இது மட்டும் தான் நம்ம வந்து கவனம் செலுத்த வேண்டிய விஷயமா. இன்னொரு பக்கம் வந்து பஸ் ஸ்டாப்பில் ஒழுங்காக பஸ் நிற்கலை அப்படிங்கிறதெல்லாம் கூட நம்ம கன்சியூமர் ரைட்ஸ் எடுத்துக்க முடியுமா? கட்டாயம் கேட்கலாம். அதாவது அதெல்லாம் வந்து நம்ம அதுக்காக ஒரு கோர்ட்டுக்கு போய் பண்ணும்போது நமக்கு அந்த டைம் அண்ட் மணி ஸ்பெண்ட் ஆன் தட். நீங்கள் சும்மா மணி கிடையாது கோர்ட்டில் இருந்தாலும் நம்ம போகிறோம் வரோம், இதுக்கு மகஜர் எழுதணும், அங்கே நிற்கணும், 4 பேரை பார்க்கணும். இந்த ஒரு 5 பைசா சில்லறைக்காக நம்ம எதுக்கு இவ்வளோ தூரம் மெனக்கடணுங்கிறது நம்ம விட்டுடுறோம். இதற்காக தான் அந்த துறையில் வந்து கன்சியூமர் ரெட்ரஸல் கவுன்சில் ஒவ்வொரு இதுலேயும் இருக்குது. கன்சியூமர் கேர் ஆஃபீஸர் இருக்காங்க. அவங்க வந்து இந்த ஹெல்ப்லைன் மாதிரி வச்சுருக்காங்க. ஹெல்ப்லைனுக்கு ஃபோன் பண்ணி நம்மளுடைய கம்ப்ளைண்ட்டை சொன்னால் அதை உடனே சரி செய்கிறாங்க. அதில் வந்து கொஞ்சம் இது இருக்குது. கொஞ்சம் ஒரு 3 months முன்னாடி கூட இதில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு இது வந்தது, ஆர் ஹெல்ப்லைன்ஸ் ரியலி ஹெல்ப் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே மாதிரி பண்ணியிருக்காங்க. அதில் 30% 40% தான் இந்த சேவைகள் நடக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறையா ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்து கிட்ட இருக்கவங்களோட தூரத்தில் இருக்கவங்க நம்பர் தான் ஒரு ஃபேஷனாக போச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைன் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ட்ரெண்டுக்கு நம்ம எப்பயோ போயிட்டோம். அதே மாதிரி பொருட்கள் வாங்குறதுலேயும் வந்து ஃபுல்லாக மூழ்கிட்டோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நிறைய வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அங்கேருந்து நம்ம வாங்குறது அப்படிங்கிறது எல்லா நேரத்துலையும் சரியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அங்கேருந்து வரும்போது நிறைய டிஃபெக்ட்ஸும் இருக்க வாய்ப்பு இருக்குது. அங்கே கன்சியூமருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்க ஒரு பிளாட்ஃபார்மாகவும் அது அமைஞ்சிருச்சு. அதை பற்றி வந்து அதாவது ஷாப்பிங் இந்த மாதிரியான விஷயங்களில் கன்சியூமர் ரைட்ஸ் ஆர் ரூல்ஸ் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு இருக்குது? இப்போ இது வரைக்கும் இல்லை, இன்றைக்கி வரைக்கும் ஆன்லைன் ட்ரேடிங்கை வந்து கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் கொண்டு வரல. அதை வந்து அமெண்ட்மெண்ட் ரெடி ஆகிட்டுருக்கு, இந்த பார்லிமெண்ட் செஷனில் கொண்டு வராங்க. அதில் வந்து ஆன்லைன் ட்ரேடிங்கை தனி சாப்டராக கொண்டு வந்து என்னென்ன பண்ணணும், யாருக்கு என்ன உரிமை இருக்குது, அவருக்கு என்ன கடமை, நமக்கு என்ன உரிமை, அதெல்லாம் டிஃபைன் பண்ணுறாங்க. டிஃபைன் பண்ணிவிட்டு பண்ணும்போது இதில் ஒரு சின்ன சிக்கல் என்ன இருக்குன்னா, இந்த முக்கால்வாசி ஆன்லைனும் ஃபாரின் பேஸ்டு. அதுவும் இல்லாமல் அப்படி வந்ததுனாலும் இது என்ஃபோர்ஸ்மெண்ட்னு இருக்கு இல்லையா, நீங்கள் இப்போ சொன்னீங்க மன உளைச்சலுக்கு பணம் அது இதுன்னு சொல்லிட்டு. இப்போ இந்தியாவில் இருக்கிற ஒரு நிறுவனமானால் அந்த பணத்தை கொடுன்னு சொல்லி கேட்கலாம், அவர் கட்டலைன்னா அவர்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணலாம். இது எங்கே வேறு யுனைடெட் கிங்டத்தில் இருக்கிற ஒரு கம்பெனிக்கு போய் 50,000 ரூபாய் ஃபைன் இந்தியன் கோர்ட் ஃபைன் பண்ணிட்டுன்னா அதை எப்படி நம்ம வாங்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு சிக்கல் இருக்குது. இந்த சிக்கலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த ஆன்லைன் ட்ரேடிங்கை
மக்கள் கட்டாயம் நல்லதாக பயன்படுத்தணுங்கிறது அரசனுடைய எண்ணம். ஒரு 2 மாதத்துக்கு முன் நாங்கள் இதுக்கு ஒரு செமினார் வச்சோம். அப்போது டாக்ஸ் இவேஷன் வேறு நிறைய இருக்குது. அதனால் இது எல்லாமே சேர்ந்து அரசு ரொம்ப தீவிரமாக யோசிக்கிறாங்க. இதில் வந்து நிறைய ஏர்னிங்ஸ் வருது. 10,000 கோடி ரூபாய் ஒரே நாளில் விற்றுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு வந்து இந்த டேக்ஸ் எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு வந்ததுன்னா இவங்களுக்கு நல்லது தானே. இப்போ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை விட இது இன்னும் ஈஸியர் ஒரு இதுவாக கவர்மெண்ட்டுக்கு வரப்போகிறது. அதனால் இதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்கு ஸ்டெப்ஸ் எடுத்துன்னு தான் இருக்காங்க. ஓகே, இந்தியன் கன்சியூமர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆரஞ்சு கடையில் போயிட்டு இல்லை ஆப்பிள் கடையில் போய் வாங்குறாங்கன்னா யாரோ விளைச்ச ஆப்பிளை வந்து இங்கே கடையில் விற்கிறவங்க பார்த்து என்னங்க சிவப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னு கேட்குறவங்க தான் நம்மளோட இந்தியன் கன்சியூமர்ஸ் இல்லையா? ஆமாம், அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து அந்த கடையில் சப்போஸ் நமக்கு வந்து நல்ல ஆப்பிள் கிடைக்குது அப்படின்னா கடைக்காரருக்கு தான் எல்லாம் கிரெடிட்டும் போகுது. கண்டிப்பாக அது யார் எங்கே வந்து தயாரிச்சாங்க, எந்த ஃபார்மர் வந்து அது பண்ணாங்க அப்படிங்கிற நம்ம கேள்வி கேட்கறது இல்லை. பட் இதே ஒரு ஆன்லைனில் நம்ம ப்ராடக்ட் வாங்கும்போது குறை சொல்லும் போது ஆப்வியஸாக நான் யார்கிட்ட வாங்கணும் அவர் தான் கேட்க முடியும். ஸோ ஆனால் அது அவர்கிட்ட இல்லாமல் வேற எங்கேயும் டிரெக்ட் பண்ணுறதுங்கிறது எப்படி சரியா இருக்கும் சார்? இல்லை, அதுதான் நான் எங்கள் கிண்டலாக கூட சொன்னேன். ஒரு கத்திரிக்காய் வாங்கணும்னா 1/2 மணி நேரம் செலவழிக்கிறோம். ஆனால் இது மாதிரி ஒரு 10,000 ரூபாய் பொருளை எங்கேயோ யாரோ தராங்கன்னா அதை ஒன்றுமே பேசாமல் அவர் எங்கே சொல்கிறாரோ அந்த இடத்துல கையெழுத்து போட்டு செக்கை அனுப்பிச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அவர் செங்கல் அனுப்புகிறாரா டிவி தான் அனுப்புகிறாரான்றது வந்தப்புறம் தான் தெரியும். ஏன்னா அதை கூட வந்து கொரியர் கொண்டு வந்து கொடுத்தப்புறம் அவர் எதில் குறிச்சா கொரியர் அந்த ஏஜென்ட் என்ன சொல்கிறார், எனக்கு தெரியாது சார், அந்த பாக்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க, உள்ளே இருக்கிறத பற்றி எனக்கு தெரியாது. ஆகவே இதை வந்து இன்னும் அந்த ஆன்லைன் ட்ரேடிங் எப்படி இவ்வளோ தூரம் சூடு பிடிச்சதுன்னு தெரியல. மக்களுக்கு வந்து எதுவுமே ஒரு புதுசாக வந்தால் மொபைல் மோகம் மாதிரி இது ஒரு எல்லாருக்கும் ஆன்லைனில் வாங்கணுங்கிற ஒரு ஆசை வந்துடுது. இந்த ஏமாற்று சதவீதம் கொஞ்சம் குறைய இது இன்னும் ஜாஸ்தி தான் ஆகும், இது குறைய போகிறதில்ல. ஆன்லைன் இஸ் கோயிங் டு ஸ்டே ஹியர். இந்த ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து நிறைய பேர் பிரிக் அண்ட் மார்ட்டர் பீப்புளெலாம் ஃபைட் பண்ணுறாங்க. எங்களுடைய வருமானம் போயிடுது, எங்களுடைய இது போயிடுது, தொழில் போயிடுதுன்னு இருந்தும் இது வந்து இட் இஸ் கோயிங் டு என்டர் இந்தியா இன் எ பிக் வே. இட் ஹஸ் ஆல்ரெடி என்டர்ட். இது இந்த ஸ்மால் ட்ரேடர்ஸை நிறைய அஃபெக்ட் பண்ணும். அந்த சமயத்தில் நம்ம நுகர்வோர் தான் அவங்கள பாதுகாக்கணும். ஏன்னா நமக்கு தெரிஞ்சு பெட்டி கடை பக்கத்து கடையில் போய் காலையில் எழுந்து 7:30 மணிக்கு போய் ஒரு தீப்பெட்டியோ ஒரு இதுவோ வாங்கும்போது வெற்றிலையோ வாங்கும்போது அவங்க நமக்கு ஒரு உற்ற இதுவாக இருந்தாங்க. இப்போ அவங்களாம் போய் எல்லாம் எதுக்கெடுத்தாலும் ஆன்லைன் போகும்போது இட் இஸ் எ வெரி சேட் கமெண்ட்ரி ஆன் ட்ரேட். நீங்கள் சொல்கிறது வந்து இப்போ இருக்க லைப்ரரி அண்ட் நிறைய புக் ஸ்டோர்ஸ்க்கெல்லாம் கூட பொருந்தும். இப்போ நிறைய புக் ஸ்டோர்ஸ் வந்து இருக்கவே இல்லை, நிறைய பேர் மூடிட்டு போயிட்டாங்க. ஏன்னா எல்லாரும் ஆன்லைனில் புக்ஸ் வாங்குறாங்க அப்படிங்கிறதுனால. பட் வந்து ஒரு பக்கம் இந்த மாதிரி நம்ம போய் வாங்குறது அந்த மாதிரி இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் இதோட குவாலிட்டி அப்படிங்கிறது நமக்கு தெரியாத மாதிரி தான் இருக்கு இல்லையா? மட்டும் இல்லாமல் எக்ஸ்பைரி டேட்லாம் வந்து எங்கே இருக்குன்னே தெரியாது. அதெல்லாம் வந்து ஒரு பசில் மாதிரி கண்டுபிடிக்கணும், இங்கே எங்கே ஒழிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நம்ம சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அழிச்சிடுறாங்க, மறைச்சிடுறாங்க. ஸோ ஒரு எக்ஸ்பைரி டேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து நாளைக்கு வரைக்கும் இருக்குது. அதோட எக்ஸ்பைரி டேட்னா இன்னைக்கு வரைக்கும் அந்த ப்ராடக்ட் வச்சு விற்கிற அளவுக்கு சின்சியராக இருக்காங்க நம்ம ரிட்டைலர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பேஸ்ட் நான் வாங்க போகிறேன்னா ஒரு 3 months யூஸ் பண்ண போகிறேன். பட் அதோட எக்ஸ்பைரி டேட் நாளையில் முடிய போகுது அப்படின்னா இன்றைக்கி அதை வாங்கினா எனக்கு அது ஒரு நஷ்டம் தானே இல்லையா? இப்போ எக்ஸ்பைரி டேட்டுன்னு சொல்லும்போது எக்ஸ்பைரி டேட்டுங்கிற வார்த்தையே ஃபஸ்ட்டு தப்பு. அது வந்து ஒன்லி ஃபார் மெடிசின்ஸ் அண்ட் இன்ஃபென்ட் ஃபுட்ஸ் தான். மீதி எல்லாமே பெஸ்ட் பிஃபோர் தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஃபுட்டோ எந்த இதுலேயோ எக்ஸ்பைரி டேட்னு இருக்காது. நம்ம வழக்கத்தில் சொல்கிறோமே ஒழிய பெஸ்ட் பிஃபோர்னால் என்ன அர்த்தம்? இன்னைக்கு வரைக்கும் இது நல்லா இருக்கும், நாளைக்கு கெட்டு போகுமான்னு அவர் சொல்லலை. நீங்கள் 10ஆம் தேதிக்குள்ளே வாங்கினா ரொம்ப நல்லாயிருக்கும், 10ஆம் தேதிக்கு மேலே போனால் நான் பொறுப்பு இல்லை. அவருடைய கேரண்டி பீரியட் தான் முடியுது. ஸோ நீங்கள் 10ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் வாங்கக்கூடிய ஒரு பொருளை செப்டம்பர் 1ஆம் தேதி வாங்கினீங்கன்னா அதனால் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. சப்போஸ் பாதிப்பு இருந்தால் நீங்கள் கோர்ட்டுக்கு போக முடியாது, அவ்வளோதான். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சில கடைகளெல்லாம் இந்த இந்த பீரியட் முடிகிற இதெல்லாம் கொண்டு வந்து கொட்டிட்டு இதில் 50% ஆஃபர், இதில் 40% ஆஃபர், இதில் 60% ஆஃபர்ன்றாங்க. இப்போ ஒரு டூத் பேஸ்ட்னு எடுத்துக்கோங்க. அந்த டூத் பேஸ்ட் இஸ் நாட் கோயிங் டு ஹார்ம் யூ எனிவே. இட் இஸ் நாட் கோயிங் டு யுவர் மவுத் ஃபஸ்ட்டு. ஏன்னா உள்ளே போனால் தான் அவங்க வெளியில் தேய்ச்சி துப்ப போகிறோம். இது 2 மாதமானா 1 மாதமான இது 50% கம்மியாக கொடுக்குறாருன்னு வாங்கிடுறோம். ஒரு சீப்புன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு போடுறான் பெஸ்ட் பிஃபோர்னு. எதுக்கு? அது என்ன ஆக போகிறது? அது மாதிரி நிறைய விஷயங்களில் இப்போ சோப்பு வச்சுக்கோங்க, பெஸ்ட் பிஃபோர்னால் மேபி கொஞ்சம் ஹார்டாக இருக்கலாம், பரவாயில்ல 40% தள்ளி கொடுக்குறாருன்னு வாங்கிடுறோம். ஆகவே இந்த பெஸ்ட் பிஃபோர் கான்செப்டை நம்ம வந்து கடைகளில் வந்து வெளிநாட்டிலலாம் இதுக்குன்னு ஒரு ஆள் வச்சுருப்பாங்களாம். அந்த இந்த பெஸ்ட் பிஃபோர் டேட்டுக்கு இருக்கும்போது எடுத்து அதை கொண்டு வந்து அந்த கடைக்காரர்கிட்ட கொடுத்து அவர் அந்த இதுக்கு அனுப்பிச்சிடுவாராம். அதுக்கு இந்தியாவிலேருந்து போனவங்களாம் இந்த பார்ட் டைம் மாதிரி வேலை செய்கிறாங்களாம். சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் ஏதாவது வேலை இருக்குன்னா நீங்கள் இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்து எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ கொடுப்போம் அப்படின்ட்டு அது மாதிரியெல்லாம் செய்கிறாங்க. பட் இந்தியாவில் வந்து
சூப்பர் மார்க்கெட்லேயே எங்கேயும் அந்த இது இல்லை. நம்மளாக தான் பார்த்து கன்சியூமர் பார்த்து எடுத்துன்னு போனால் அவன் வந்து நமக்கு சொல்ல போகிறதில்ல. சார் இதில் வந்து நாளைக்கு எவ்வளோ முடிஞ்சு போகிறது சார், கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்கன்னா நோபடி வில் டெல். அதுக்கு தான் அந்த இதில் வந்து ஒரு கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ரைட்டில் ஒரு இது வந்து ரைட் டு பி இன்ஃபார்ம்டு, அதில் தான் அந்த டீட்டெயில்ஸ்லாம் வருது, லேபிள் டீட்டெயில்ஸ்லாம் கட்டாயம் கொடுக்கணுங்கிறது அந்த ரைட் டு பி இன்ஃபார்ம்டில் தான் வருது. இப்படி கூட்டமாக ஒரு 100 பேர் அந்த பக்கமாக ஓடிட்டு இருக்கும்போது ஒருத்தங்க மட்டும் ஆப்போசிட்டில் தான் வச்சுக்கோங்க, அவங்க தான் அன்னியன் மாதிரி தெரிவாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறோம், என்ன எல்லாரும் தான் வாங்குறோம், ஆமாம் எல்லா இதுலையும் குறை இருக்க தான் செய்யுது, இதுக்கு என்ன போய் பேச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த யார் ஒருத்தங்க வந்து சரியாக கேள்வி அவங்க வந்து அன்னியன் மாதிரி ஆயிடுறாங்க சொசைட்டிலே இல்லையா? எக்ஸாக்ட்லி. அதுவும் இந்த ஃபேஷன் ட்ரெண்ட் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தில் ஒரு குறை இருந்தால் அதை கேட்காம ஒதுக்கி வச்சுட்டு ஐ டோன்ட் லைக் திஸ் யா அப்படின்னு சொல்லிட்டு போகிறது தான் ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சே தவிர, நம்ம போய் கேட்டோம் அப்படின்னா வந்து அந்த ஒரு க்ரௌட்லேயே நம்மளை வந்து வியர்டாக பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலையும் இந்த சொசைட்டியில் இருக்குன்னு தானே சொல்லி ஆகணும். ஆமாம், யார் அவங்க சும்மா இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகுறாங்க, எவ்வளோ 10 வருஷமா இப்படி தான் இருக்குது, திடீர்னு ஒரு நாளைக்கு வந்துட்டு இப்படி கொதிக்கிறாங்களே அப்படி மாதிரி இருப்பாங்க. பட் கன்சியூமர் ரைட்ஸ் டேல வந்து நீங்கள் அப்படி தான் பேசிட்டு இருக்கோம், எல்லாருக்குமே இந்த ரைட் இருக்குது. நீங்கள் ஒரு கன்சியூமர் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆகணும், உங்களுக்கு தேவைப்படுறது தான், உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் தானே குரல் கொடுத்தாகணும். ரைட்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க, இன்னும் நிறைய ரைட்ஸ் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணுமே. ஆமாம், தொடர்ந்து பேசலாம். ஒரு சின்ன பிரேக் அப்புறமா புதிய யுகம் FM ஸ்டேஷனில் இது இனியவை என்று வெல்கம் பேக் புதிய யுகம் FM ஸ்டேஷனில் இனியவை என்ற நிகழ்ச்சி எல்லாருமே உரிமையோட கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு கன்சூமர் ரைட்ஸ் டே, வேர்ல்ட் கன்சூமர் ரைட்ஸ் டேல வந்து நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு ப்ராடக்ட்டும் வாங்கி வந்து அதில் வந்து நன்மை ஏற்படுதோ இல்லையோ தீமை ஏற்பட்டதுனால தான் நம்மளுக்கு உள்ள இருந்து அப்படியே பொங்கி எழுதுற மாதிரி நிறைய வந்து கன்சூமர் ரைட்ஸ் பற்றி பேசவே தோணுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு பிரச்சனைக்கும் வந்து ஐவை ரெஸ்பாண்ட் மாதிரி எஃபெக்ட்லாம் வரணும்னு எதிர்பார்த்தா எப்படி, நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை நாளைக்கு வந்து நம்மளுக்கே பெருசாக ஏற்படலாம், இல்லை வேற யாருக்கா நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு கூட ஏற்படலாம் இல்லையா? ஸோ அதை பற்றி நம்மளுக்கு போராடணும் அப்படிங்கிற உத்வேகம் இருக்கணும். நமக்காக வேற யாரோ ஒருத்தங்க எங்கேயோ வந்துட்டு வாய்ஸ் கொடுப்பாங்க அப்படிலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, நமக்காக நம்ம தான் பேசி ஆகணும். ஸோ அதனால் இந்த வேர்ல்டு கன்சியூமர் ரைட்ஸ் டே பற்றி டீட்டெயிலாக நமக்கான விஷயங்கள்லாம் சொல்றதுக்காக கன்சியூமர் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து எம்ஆர் கிருஷ்ணன் அவர்கள் நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். ஒரு துணி கடைக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து பிளெயின் பிளாக் ஷர்ட் கேட்டிருப்பீங்க, ஆனால் வந்து பூ போட்டிருக்கோம் ஒரு சட்டையில், அதை வந்து அவர் எடுத்து காட்டுவார், அதை வாங்கிக்கோன்னு நம்மளை வந்து ஃபோர்ஸ் பண்ணுவார், எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண பார்ப்பார். சரிங்க சட்டைனா சான்ஸ் எடுத்து வாங்கிடலாம், பட் ஒரு மெடிசன்னா ஆமாம், மெடிசன் வந்து நார்மலாகவே நமக்கு அது எப்படியும் பேர் அதிகமாக புரியாது. டாக்டர் சொல்கிறத வச்சு அவரை நம்பி நம்ம போய் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போய் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த ஃபார்மசியில் ஒரு சில நேரங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே மெடிசன் நாங்கள் வேறு ப்ரொடியூஸ் பண்ணது நாங்கள் கொடுக்குறோம், லைக் வேறு கம்பெனியோடு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு கொடுப்பாங்க. பட் அதில் கூட வேறுபாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சில இடத்துல அந்த மில்லிகிராம் அந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் கூட இருக்குது. ஸோ இந்த மாதிரி மெடிசன்ஸ் மாற்றி தரது அப்படிங்கிறது கன்சியூமர் ரைட்ஸில் வருமா? கட்டாயம் இருக்குது. ரைட் டு சாய்ஸ்னு ஒன்று இருக்குது. நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ ஒரு கடைக்கு போகிறீங்க, 4 டிவி இருக்குது, 4 டிவியில் நீங்கள் இந்த டிவி தான் சார் வாங்கணும்னு அவர் உங்களை வற்புறுத்த முடியாது. உங்களுக்கு இந்த மாதிரி இந்த டிவி சானியோ டிவி இருக்குது, இது சோனி இருக்குது, இது மாதிரி இருக்குது, இதில் இந்த ஃபீச்சர் இருக்குது, இந்த ஃபீச்சர் இருக்குது, எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் அதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. நீங்கள் சொன்ன இந்த ஷர்ட்டு தான் வாங்கணும், இந்த இது தான் வாங்கணும்னு சொல்ல முடியாது. அந்த ஒரு ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, மருந்துகள் பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு பெரிய விஷயமே நடந்துகிட்ருக்கு. அதில் ஃபஸ்ட்டு தெர் இஸ் ஜெனரிக் அண்ட் பிராண்டட் அப்படின்னு 2 இருக்குது மருந்துகள். ஜெனரிக்ன்றது அந்த மருந்தினுடைய கெமிக்கல் காம்போசிஷன் பேஸ், அந்த பெயரை சொல்லி தான் மருந்துகள் விற்கணும் அப்படின்றது உலகம் முழுக்க இப்போ ஒரு இது இயக்கம் நடந்துகிட்ருக்கு. இந்தியாவிலையும் அது இன்ட்ரொடியூஸ் ஆகிருக்கு. அப்போ வந்து அதில் போடும்போது டாக்டர் வந்து ஆஸ்பிரின்னு போட மாட்டார், இது கால்பால்னு போட மாட்டார். அது மாதிரி இப்போ அந்த ஜெனரிக் பேரை மட்டும் போடுவார், பேராசிட்டமால்னு போடுவார். அப்போ பேராசிட்டமால்னு போய் எடுத்துன்னு போய் கடையில் கொடுத்தோன்னா அவன் சார் கால்பால் இந்த விலை, இது குரோசின் இந்த விலை, இது இந்த விலை, உங்களுக்கு எது வேணும்னு கேட்டு கொடுக்கலாம். அப்போ வந்து கன்சியூமர் ஆஸ் எ சாய்ஸ் டு சூஸ் இஸ் மெடிசன். ஏன்னா எல்லா மருந்தும் ஒன்று தான், எல்லாத்துலேயும் அதே ஸ்ட்ரென்த் தான் இது இருக்குது. இந்த பிராண்ட் இப்போ நம்ம நார்மலாக சொல்கிறோம் இல்லையா, ஃபிலிப்ஸு மற்ற கம்பெனிகள் அது மாதிரி மற்ற ப்ராடக்ட்ஸ்க்கு அது மாதிரி தான் இதுவுமே ஒழிய எந்த டிஃப்ரெண்ட் மெடிசன்ஸ் டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸுக்கு எந்த விதமான வித்தியாசம் இல்லை, விலையில் தான் வித்தியாசம். அப்போ பெரிய கம்பெனிகள் எம்என்சிஸ் நிறைய விலையிலையும், இந்தியன் கம்பெனிஸ் குறைவான விலையிலையும் விற்குது. அப்போ குறைவான விலையில் மக்களுக்கு வாங்கிறதுக்கு ஒரு சாய்ஸ் கிடைக்கிறது. இப்போ அந்த இதை வந்து மருந்து கடைக்காரர் தான் சொல்லணுங்கிறது. அதுக்கு தான் அரசு வந்து நேஷ்னல் ஃபார்மசிட்டிக்கல் ப்ரைஸிங் அத்தாரிட்டின்னு ஒன்று நிர்ணயம் பண்ணி அவங்க ப்ரைஸும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, இந்த மானிட்டரிங் பண்ணுறாங்க, ஃபார்மசிஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுக்குறாங்க. இன்ஃபேக்ட் நாளை இது ஒரு செமினார் நடத்துகிறோம். நாங்கள் இது பற்றி ஒரு செமினார் நடத்தி மக்களுக்கு இது பற்றி விஷயங்களெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம். இப்போ வந்து நம்ம ஃபார்மசிஸ்க்கு நம்ம எங்களுடைய இயக்கத்தின் இதில் வந்து நீங்கள் எல்லாத்தையும் சொல்லுங்கள், ஒரு போர்டு போடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் செய்ய முடியாது சார், நாங்கள் எல்லா கம்பெனிலையும் வாங்குகிறோம், எல்லா கம்பெனி ப்ராடக்ட்ஸும் எங்களுக்கு வரும்போது நாங்கள் இந்த கம்பெனி கம்மி அப்படின்னு சொல்லி போர்டு போட்டால் ஒருத்தரை ஏமாற்றுற மாதிரி ஆகும். அவங்களே வந்து இது பண்ணட்டும். அப்போ இதுக்கு என்ன வழி?
ஜெனரிக் நேமை போட்டால் நம்மளே பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் 4 கொடுங்க சார், இதில் என்னென்ன பேராசிட்டமால் எழுதியிருக்காரு, உங்கள்கிட்ட என்னென்ன இருக்குதுன்னு கேட்டு வாங்கி அதை எழுதணும். பட் நமக்கு இருக்கிற நேரத்தில் நம்ம அப்படி இருக்கோம், ப்ரிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறோம், அவர் என்னதை கொடுக்குறாரோ அதை வாங்கிட்டு வரோம். இதனால தான் நீங்கள் சொல்கிற மாதிரி அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டியது இருக்குது. அப்போ இந்த பிராண்டை அவர் எழுதும்போது டாக்டர்ஸ் ஆர் பீயிங் கரப்ஷன்னு நான் சொல்லக்கூடாது, பட் அதுதான் வார்த்தை. ஓகே. இப்போ இப்போ ஃபார்மசிட்டிக்கல் கம்பெனிஸ் அவங்களுக்கு நிறைய கிஃப்ட் கொடுக்குறாங்க. சின்ன இதுலேருந்து சைக்கிள்லேருந்து கார்லேருந்து ஃபேன்லேருந்து அயல்நாட்டு ட்ரிப்பு வரைக்கும் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவர் சொல்கிற அவருக்கு என்ன பிராண்ட் பிடிக்கும் அந்த பிராண்டை தான் எழுதுறாரு. நேற்றைக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. நேற்றைக்கு ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் ஒருத்தர் எங்கேருந்து அனுப்பிச்சிருந்தாரு, ஒரு 35 மருந்து எழுதியிருக்காரு. அவருக்கு ஹார்ட் பேஷண்ட்டு, மேலே ஹார்ட் பேஷண்ட், அவர் பேர் எல்லாம் எழுதி 35 டைப் அடிச்சிருக்கு. ஒரு 2 எங்கேயோ ஒரு டிக் அடிச்சிருக்காரு, 3 டிக் அடிச்சுட்டு அவர்கிட்ட கொடுத்துருக்காரு. இப்போ அந்த டிக் அடித்த மருந்து தான் அந்த மருந்து கடைக்கார தருவாரா, இல்லை இவர் போனது சார் இவரெல்லாம் எழுதியிருக்காரு, இந்த அடுத்த மருந்து இருக்கு இல்லையா, இது அதோட நல்லா இருக்கும் சார், இது அதோட நல்ல கம்பெனி, இது வாங்கிக்கிறீங்களா அது வாங்கிக்கிறீங்களான்னா நம்ம சொல்லுவோம், நம்ம இதாகும், நமக்கு எது பண்ணணும் சூஸ் பண்ண தெரியாது. இப்போ இது போன்ற விஷயங்களெல்லாம் செய்யக்கூடாது. டாக்டர் தனியாக கிளியராக எழுதணும், இந்த ஜெனரிக் நேம் தான் எழுதணும், பிராண்டட் நேம் எழுதக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு பெரிய இயக்கம் நடந்துகிட்ருக்கு. அது ரொம்ப சீக்கிரம் பழக்கத்தில் வரும் நினைக்கிறேன். ஒரு நியூட்ரிஷன் ட்ரிங்க் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா சில மருந்தெல்லாம் டாக்டர் ப்ரெஸ்கிரிப்ஷன் இல்லாமலே பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக போஸ்டர் அண்ட் தனியாக பார்த்தீங்கன்னா அதுக்குன்னே தனி விளம்பரம்லாம் விட்டு எல்லாருக்கும் டேரெக்டாக பண்ணி போய் சேர்க்கறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய மெடிசன்ஸை டேரெக்டாக ப்ரொபகேண்டா பண்ணி விற்கிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சரியான இல்லை, அதுவும் தப்பு தான். அந்த ஓடிசின்னு சொல்லுவாங்க, ஓவர் த கவுண்டர், அது சில மருந்துகள் தான். இப்போ நான் சொன்ன மாதிரி ஆஸ்ப்ரோ, இந்த கால்பால், அந்த மாதிரி மருந்துகள்லாம் தான் அது மாதிரி செய்யலாமே ஒழிய ஷெட்யூல் ட்ரக்ஸ் எதுவுமே ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் விற்கக்கூடாது. அப்போ நம்மகிட்ட டாக்டர் இல்லை, நம்ம நேராக மருந்து கடைக்கு போகிறோம், சார் 2 நாளாக ஜுரமாக இருக்குது, இருமல் வருதுன்னா அவர் கொடுக்குற மருந்தை வாங்கிட்டு வந்துடுறோம். டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனே இல்லை. பட் சட்டப்படி ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் படி டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனை அவர்கிட்ட நம்ம சரண்டர் பண்ணியிருந்தோம். அவர் அதில் வாங்கி ரப்பர் ஸ்டாம்ப் போட்டு பில் நம்பரை எழுதி ஹீ ஷுட் கீப் இட் இன் எ ஃபைல், எந்த டேட்டில் எந்த பில்லில் யாருக்கு என்ன கொடுத்தோன்னு. இப்போ அது மாதிரி இருக்கா, ஒரே ப்ரிஸ்கிரிப்ஷன் வச்சுட்டு 2 வருஷம் கூட வாங்குகிறோம், ப்ரிஸ்கிரிப்ஷனே இல்லாமையும் வாங்குகிறோம். நம்ம ஏன் இதை போய் இப்படி வாங்குறீங்கன்னு சொன்னால், சார் இந்த மருந்து தான் அவர் எழுதி தருவார், எங்களுக்கு தெரியும், அதுக்கு ஒரு 200 ரூபா நான் கொடுக்கணும், அந்த 200 ரூபாய் நான் சேவ் பண்ணிக்கிறேன்ட்டு நம்ம சொல்லும்போது இது ஆமாம் நம்ம அவர் சொல்ல வாதம் சரின்னு சொல்ல தோன்றுறது. அப்போ அதுக்காக நாளைக்கு இதில் ஏதாவது தவறு நேர்பட்டால் அப்போ மருந்து கடைக்காரர் யார் பொறுப்பு? இந்த டாக்டர் இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் சாப்பிட்டாருன்னு காமிச்சாங்க, சார் நான் போன வருஷம் எழுதி கொடுத்தது இதையே அவர் கொடுத்தாருன்னு கேட்பார். மருந்து கடைக்காரர் கேட்டால், சார் இந்த மாதிரி ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனே கொடுக்கல, நான் அவுட் ஆஃப் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தேன்னா, அப்போ தான் அந்த மருந்து கடைக்காரர் மாட்டி சில ஸ்பூரியஸ் ட்ரக்ஸு இதெல்லாம் கேஸ் எல்லாம் வருது. அதில் இப்போ வரும்போது அவங்கள யாரை ஃபிக்ஸ் பண்ணும்போது மருந்து கடைக்காரர் அனாவசியமாக மாட்டிக்கிறார். ஏன்னா இதெல்லாம் அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியல, ப்ரிஸ்கிரிப்ஷன் ப்ரொடியூஸ் பண்ண முடியல, என்னைக்கு கொடுத்தாருன்றது தெரியாது. அந்த பில்லு இவர் கரெக்டாக வச்சுருந்தாருன்னா அவர் பொறுப்பு. பில்லு இல்லாமல் இருந்து சில பேர் வாங்கணும், பில்லே வாங்குறது கிடையாது, சும்மா அவர்கிட்ட ஏதாவது மருந்து வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறது. அதை அவர் சொல்லும்போது என்ன சொல்லுங்கள், சார் பில்லு வாங்க வந்தால் 10% டேக்ஸ் குறையணும், நம்ம சரி வரும் நமக்கு டேக்ஸ் வேண்டாம் மருந்தை வாங்கிட்டு போகிறோம், அந்த பில்லு இல்லைன்னா அதுவும் இல்லாமல் போடுது. ஆகவே இதுக்கு பொறுப்பு முழு பொறுப்பு டாக்டர்களும் மருந்து கடைக்காரர்களும் தான். ஓகே, எனக்கு தெரிஞ்சு ஆனால் யார் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் நம்ம மேலே பாசத்தை ஃபுல்லாக பொழியறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகை கடைக்காரங்க தான் சார். இன்னும் ஃப்ரீயாக தர மாதிரியே ஃபீல் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏதோ சென்டிமெண்ட் சீரியல் நடப்போம், ஏதோ ரெவல்யூஷனியாக ரோட்டில் இறங்கி எல்லாம் போராடுறாங்கன்னு நினைப்போம், அண்ட் சைக்கிளின்னு வாங்க சேதாரம்னு வாங்க, அதெல்லாம் உங்களுக்கு புரியுமா? ஆக்சுவலாக இப்போ ஏதோ ஒரு ப்ராடக்ட் அட்லீஸ்ட் ஒரு ஃபிக்ஸட் ப்ரைஸ் இருக்குது அப்படின்னா கூட நம்ம அதுலேருந்து ஏதோ ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். ஓகே, நம்ம இந்த விலைகள் இருக்கா, ஸோ நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இவங்க சொன்ன மாதிரி கோல்டு அப்படிங்கிறது ஒரு ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லாத மாதிரி இருக்குது. கோல்டுக்கு மட்டும்தான், அதுக்கப்புறம் நாங்கள் செய்கிறதுக்கு இவ்வளோ காசு வேணும், அதில் சேதாரம் இவ்வளோ போகும் அப்படின்னு சொல்லி டெக்னிக்கல் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. எந்த ஒரு பொருள் செஞ்சாலுமே அதில் கொஞ்சம் சேதாரம் இருக்கத்தான் செய்யும். அவங்க யூஸ் பண்ணுற அந்த ரா ப்ராடக்ட்ஸில் ஒரு சில இடத்துல நம்ம வேஸ்ட் ஆக தான் செய்யும். ஸோ வேறு இதுலேயும் அந்த மாதிரிலாம் பண்ணுறது இல்லை, தங்கத்தில் மட்டும் அவ்வளோ கான்சன்ட்ரேஷன். ஸோ இந்த மாதிரி சொல்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுக்கும் நாங்கள் ஒரு இயக்கம் நடத்திக்கிட்டு இருக்கோம். நான் அரசு இந்த பார்லிமெண்ட்ரி கமிட்டியில் கூட நான் இதை பற்றி பேசிட்டு வந்தேன். இந்த சேதாரம் செய்கூலிங்கிறத செய்கூலியாவது விட்டுடலாம், ஏதோ பாவம் அவர் செஞ்சதுக்கு கூலி கேட்குறாரு. சேதாரம்ங்கிற ஒரு விஷயம் இல்லவே இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு தங்கம் ஒரு 10 கிராம் எடுத்துக்கிட்டு ஒரு ஆர்னமெண்ட் பண்ணுறோம், 10 கிராமில் பண்ண முடியாது, 100 கிராம்னு வச்சுக்கோங்க, 100 கிராம் வச்சு பண்ணுறாரு. 100 கிராம் வச்சு பண்ணும்போது அவர் என்ன சொன்னார், இதை ராவரம் இதை பொடி பண்ணுறோம், இதை பொட்டி வைக்கிறோம் பண்ணும்போது அந்த தங்கம் தான் சேதாரம், வெளியில் போகிற பொருள் தங்கம் தான். அந்த தங்கத்தை அவர் ஒன்றும் தூக்கி கொட்டிடல, இப்போ மரத்தையாவது அறுத்து கீழே இதுவாக போகும். ஆனால் இது அந்த எந்த தங்க பொடியோ தங்க கரைசலோ அவர்கிட்டயே தான் கிடைக்கு. அப்படி இருக்கும்போது அதை நுகர்வோர்கிட்ட எப்படி வாங்க முடியும்? இது சட்டப்படியே தப்பு.
இது வந்து கோர்ட்டில் போய் அதான் நான் சொன்னேன், இதை கோர்ட்டில் போய் தான் நீங்கள் அரசு செய்ய மாட்டீங்க, இதை நான் கோர்ட்டில் போய் கோர்ட் லெட் தம் ப்ரூவ். இது மாதிரி இப்போ 100 கிராம் தங்கம் வாங்கினா அதனுடைய சேதாரம்ன்றது என்ன. இன்ஃபேக்ட்டு அதில் வந்து இந்த அதை ஒட்டுறதுக்காக சில்வர், இந்த இரிடியம் போன்ற பொருட்கள் சேர்க்குறாங்க. இப்போ வெயிட் ஜாஸ்தி தான் ஆகுமே ஒழிய குறையிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு வந்து இந்த செய்கூலி இல்லை, இந்த மற்ற விஷயங்கள்லாம் எங்களுக்கு இது தங்கம் வந்து ஒரே விலையில் இருக்கு இல்லையா. நீங்கள் சொன்ன மாதிரி இதுக்கு வந்து தங்கம் வந்து அவர் வாங்கும்போது ஒரு விலை, விற்கும்போது ஒரு விலை இருக்குது. சப்போஸ் அன்றைக்கி குறைஞ்சி போச்சுன்னு வச்சுங்க, இவர் அந்த கேட்க முடியாது. அவர் வாங்கி அதிக விலையில் வாங்கியிருந்தால் அந்த லாபத்தை எடுக்கிறதுக்காக தான் இந்த சேதாரங்கிற கான்செப்ட். இந்த சேதாரம் வரும்போது 5%, 10%, 15%, 20%. நம்ம கடையில் போனால் என்ன பண்ணுறோம், ஒரு பில்லை போடுறாரு, போட்டுட்டு நம்ம எடுத்துன்னு போய் என்னங்க சார் அவர்கிட்ட கொடுங்க சார், அவர் கொஞ்சம் குறைச்சி கொடுப்பாரு. உடனே அவர் 300, 200 குறைக்கிறார். சார் என்ன சார் 200, நீங்கள் அவர்கிட்ட கொடுங்க, அவர் மேனேஜர் எஸ் காட் மோர் பவர்னு அவர்கிட்ட போனோம், அவர் 500. உடனே நம்ம திருப்தியாக வந்துடுறோம். அவங்க என்ன சொல்லுவாங்க, சார் இது மாதிரி திருப்தியெல்லாம் பண்ணியிருக்கோம், பில்லெல்லாம் கொடுக்க மாட்டோம், இந்த இன்வாய்ஸ் தான் பண்ணியிருக்கோம் அப்படின்வாங்க. பில்லுலாம் இதெல்லாம் போட முடியாது சார், பில்லில் போட்டால் அவங்களுக்கு வேட் வரும், அது வரும், இது வரணும். சரி நமக்கு ஏதோ ஒன்று சரி கிடச்சதே காசுன்ட்டு வந்துடுறோம். அப்போ தான் இந்த சேதாரத்தை அது இவங்களுக்கு அதுலேருந்து எடுத்துடுறாங்க. சேதாரம் சொல்லி நம்மக்கிட்ட கழிக்கிறதெல்லாம் இந்த ரிபேட்டில் போய்ட்டுருக்கு. ஓகே. யா அண்ட் பார்த்தீங்கன்னா கன்சியூமர் ரைட்ஸ் பற்றி நம்மளோட சினிமாலையாக இருக்கட்டும், நம்மளுக்கு தெரிஞ்ச மீடியாலையாக இருக்கட்டும், எப்படி காட்டியிருப்பாங்கன்னா ஒரு ஹீரோ வருவார், தராசில் புலி ஒட்டியிருப்பாங்க, அதை எடுப்பார், உடனே பெரிய அநியாயத்தை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு போயிடுவார். பட் நம்ம அது மாதிரி நிறைய இடத்துல பார்த்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மளுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், அந்த இடத்துல இடம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்மளால் என்ன தான் பண்ண முடியும் அவங்க? ஆமாம், ஒரு சில நேரங்களில் நம்ம கடையில் பார்க்கும்போது ஓகே அவங்க தராசில் போட்டு தராங்க, நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம ரொம்ப நேரம்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது. ஓகே அது எப்படி போடுறாங்க, எப்படி எடுக்காங்க அப்பெல்லாம் பார்க்குறது கிடையாது. கையில் ப்ராடக்ட் வந்தோடனே நம்ம அப்படி திருப்தி ஆகிடுறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம மளிகை கடையாக இருக்கட்டும், நிறைய இடங்கள் வந்து இந்த மாதிரி தராசுலாம் வச்சுருக்காங்களே, அது சரியாக தான் இருக்கா இல்லையாங்கிறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? இப்போ அதுக்கு கண்ட்ரோலர் ஆஃப் லீகல் மெட்ராலஜின்னு ஒரு அலுவலர் இருக்கார். அது தமிழ்நாடு முழுக்க அவர் பார்க்குறாங்க. அவருக்கு வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர் அவங்க அசிஸ்ட் பண்ணுறாங்க. இவங்க கடைகளுக்கு போய் செக் பண்ணி இது மாதிரி விடணும். இப்போ வந்து இந்த எடை போட்டு தரதுங்கிற விஷயமே போயிடுச்சு, எல்லாம் பேக்கெட் வந்துடுது. இருந்தாலும் இந்த பேக்கெட் கரெக்ட் வெயிட்டா 50 கிராம்னு அதில் போட்டிருந்தா 50 கிராம் தான் இருக்கான்றது பார்க்கறதுக்கு நமக்கு என்ன இருக்குது, சட்டப்படி ஒவ்வொரு மார்க்கெட்லையும் ஒவ்வொரு சூப்பர் மார்க்கெட் ஒவ்வொரு கடையிலையும் ஒரு பேலன்ஸ், இந்த பேலன்ஸ் இருக்கணும், வெயிங் பேலன்ஸ் இருக்கணும், எலக்ட்ரானிக் பேலன்ஸ் இருக்கணும். அதில் நம்ம போட்டு பார்த்துட்டு கரெக்டாக இருந்தால் போகலாம். அந்த வெயிட்டு குறைவாக இருந்தால் யார் பொறுப்பு, கடைக்காரர் பொறுப்பா தயாரிப்பாளர் பொறுப்பான்றது வரும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, அதில் ஏதாவது கிழிச்சலோ அது இதுவாக இருந்தால் கடைக்காரர் பொறுப்பு, இன்டாக்டாக இருந்தால் யார் தயாரிப்பாளர்களோ அவங்களுக்கு பொறுப்பு. இதை வந்து அமல்படுத்துகிறாங்க. பட் ரொம்ப லீஸ்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட். ஓகே வந்து ஒரு அவர் இந்த இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபருக்கு 2-3 ஜாப், கடையில் வந்து லீவு சரியாக கொடுக்குறாரா, சைல்டு லேபர் என்கேஜ் பண்ணுறாரா, இது நோட்டீஸ் போர்டு வச்சுருக்காரு, அதெல்லாம் பார்க்கணும். இவர் போயிட்டு அதை ஏதாவது ஒன்று நோட்டீஸ் போர்டு தேதி போடல, ஸ்டாக் எழுதலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 ரூபாய் ஃபைன் போட்டு வந்துட்டு நான் அந்த கடைக்கு போனேன்ட்டு கணக்கு வந்துடுவோம். ஆகவே இந்த வெயிட்டை மட்டும் என்ஃபோர்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக எந்த விதமான ஸ்டெப் எடுக்கிறதில்ல. எங்களுடைய இயக்கத்து சார்பில் நாங்கள் வந்து இதை நுகர்வோர் பாதுகாப்பு துறையோட இந்த கண்ட்ரோலர் ஆஃப் லீகல் மெட்ராலஜி டிபார்ட்மெண்ட்டை சேர்க்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக போராடிட்டு இருக்கோம். நிறைய மாநிலத்தில் சேர்த்துருக்காங்க, நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் பண்ணலை. அது பண்ணினா கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இப்போ வரும்போது படித்தேன், ஒரு இதில் ஆண்ட்ராய்டு ஒரு ப்ரொசீஜர் ஒன்று இது பண்ணியிருக்காங்களாம். அதில் வந்து நம்ம மொபைல் ஃபோனில் அந்த இடத்த காமிச்சிட்டிங்கன்னா அந்த இது பொருள் எதாவது எல்லாமே வெயிட் ஹீட் எல்லாமே அதில் கேப்சர் ஆகிடும். அதை வந்து அவங்களுக்கு கண்ட்ரோலர் ஆஃப் லீகல் மெட்ராலஜி காமிச்சிட்டிங்கன்னா நாங்கள் இமீடியட்டாக ஆக்ஷன் எடுப்போம். இந்த ரைட்டிங் பிஸ்னஸ் அது இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு இன்றைக்கி வந்திருக்கு. பட் எப்படி என்ஃபோர்ஸ் பண்ண போகிறாங்கன்றது எனக்கு தெரியல. பரவாயில்ல சார், டெக்னாலஜி வச்சு ஏமாற்றலாம்னு சொல்லுவாங்க, பட் டெக்னாலஜி வச்சு ஏமாற்ற வச்சு பிடிக்கலாம் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருக்காங்க. கிரேட் சார். ஓகே, நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் வந்து ஒரு நாளில் நிறைய குறையெல்லாம் அங்கெல்லாம் பார்ப்பீங்க, பட் அது வந்து பாசிட்டிவான விஷயத்தை நீங்கள் எடுத்து அதை நீங்கள் பூஸ்டப் பண்ணி போனால் தான் உங்கள் டே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து ஒரு நாள் நடந்தால் ஓகே, 2 நாள் நடந்தால் ஓகே, பட் காலம் ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கும். அப்படின்னா ஒரு நாளைக்கு நம்ம வந்து எரிமலை எப்படி போகிறக்கும் வந்து எழுந்திருவோம்ல. ஆமாம், நீங்கள் சொல்கிறது ஒரு அநியாயமாக இருக்குது. எல்லா விஷயத்துலையும் எப்படி பாசிட்டிவே எடுத்துக்க முடியும். ஒரு பேட்டரி வாங்கினா அதுலேருந்து பாசிட்டிவ் மட்டுமே எடுத்துக்க முடியும். ஒரு பொருள் வாங்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டு போயிடாமல் அதை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா அதோட தரம் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். பொதுவாக அந்த ப்ராடக்ட் பற்றியே நம்ம பரவாயில்ல வந்து நிறைய பேர்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கலாம், அதையே ஒரு அவேர்னஸாக வச்சுக்கலாம். 4 பேரை பற்றி நம்ம எல்லாம் காசிப்லாம் பண்ணுற மாதிரி ஒரு 4 ப்ராடக்ட்டை பற்றி கெட்ட விஷயங்களை காசிப் பண்ண ஒன்றும் தப்பு இல்லையே. ஆமாம், இன்னொரு பக்கம் என்ன ஆகுதுன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு காலத்தில் தேவைப்படுறதை மட்டும்தான் வாங்குவாங்க, பட் இப்போ அப்படி கிடையாது. எதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே வாங்கிடுறோம். இது நமக்கு தேவையோ இல்லையோ எல்லாமே வாங்கிடுறோம். ஏன்னா காமிச்சிடுறாங்க, இது நீங்க யூஸ் பண்ணலாமே, அது நீங்க யூஸ் பண்ணலாமே. ஆமா, அந்த மூட்டை பூச்சி கொள்ற மருந்து மாதிரி நீங்க எல்லாமே வாங்கிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்களா. சோ அதனால நம்ம
அது பேர் தான் கன்சூமரிசம் போல. ஓகே, ஸோ அதனால நம்ம வாங்கினதுக்கு அப்புறமா அந்த ப்ராடக்ட் ஒர்க் பண்ணல ஒழுங்கான சரி ஓகே அப்போ இது ஒன்று ஒர்க் ஆகாது போல நம்ம எப்பயும் யூஸ் பண்ணுறதே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்போ போகிறோம். அது ஏன் அப்படி? உங்களுக்கு தேவைப்பட்டு தான் வாங்குனீங்க, உங்களுக்கு தேவை இல்லையோ அது வந்து ஒழுங்காக இருக்கா அப்படிங்கிறது நம்ம அதுதானே ஆகணும். கரெக்ட். ஒரு காமெடியனா போல இருக்கோம் நம்ம, ஒரு கன்சூமராக எப்படி மாறுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஒரு குட்டி பிரேக் அப்புறமா இன்னும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஆமாம், புதிய யுகம் FM ஸ்டேஷனில் இது இனிய வை என்று வெல்கம் பேக் புதிய யுகம் FM ஸ்டேஷன். இந்த காலை வேலையில் நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கிறது இனியவா இந்த நிகழ்ச்சி. இன்னைக்கு வந்து வேர்ல்டு கன்சூமர் ரைட்ஸ் டே. யாருப்பா அந்த கன்சூமர்னு கேட்குறீங்களா? நீங்களும் நானும் தான். நம்மளுக்கு தேவையான நிறைய விஷயத்தை தெரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஆமாம், எங்கள் 2 பேர்த்தையும் விட்டுட்டியா? ஸோ நாங்களும் கன்சூமர் தான். ஆக மொத்தம் பார்த்தோன்னா இப்போ நீங்கள் ஒரு வேளை நீங்கள் ஒரு ப்ராடக்ட் கொடுத்துட்டு இருக்கலாம், பட் நீங்களும் வேறு யாருக்காவது கன்சூமராக இருப்பீங்க. ஸோ ஆப்வியஸாக நான் வந்து இன்னைக்கு டூத் பேஸ்ட் நான் வந்து எவ்வளோ பெரிய பில்லியனராக இருந்தாலும் கண்டிப்பாக எனக்கு சோப் வேணும், எனக்கும் பேஸ்ட் வேணும், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எல்லாருமே கன்சூமர்ஸ் தான். ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் வந்து நமக்கு தரமானதாக அமையுதா, நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி அது கிடைக்கணும் அப்படிங்கிறத பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த ஒரு நாள். கிரேட். நீங்கள் சொல்ல பார்த்தா வந்து காசு இருந்தால் நிறையா கிடைக்கும், தரமானதாக கிடைக்கும் அப்படிங்கிற நிறைய பேரோட ஐடியாலஜியை உடைக்கிற மாதிரி இருக்குது. யாருக்கு எப்போ வேணால் வந்து எந்த பிரச்சனை வேணால் நடக்கலாம். ஸோ ஒரு கன்சூமர் அப்படிங்கிற முறையில் எல்லாருமே அவேர்னஸ் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு இருக்கோம். தொடர்ந்து கேட்டுக்கலாம். நம்ம நாட்டில் இருக்க ஒரு பெரிய ரைட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த தகவல் அறியும் உரிமை அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த சட்டத்துக்கும் அந்த கன்சூமர் ரைட்ஸ்க்கும் ஏதோ ஒரு ஒத்து போகிற மாதிரியான இது இருக்குது. ரெண்டுமே வந்து பக்கத்தில் இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. ஆமாம், ஒரு கன்சூமராக நமக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அண்ட் அதுதான் வந்து இன்ஃபர்மேஷன் ஆக்டும் கூட. ஸோ அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். இப்போ ரைட் டு பி இன்ஃபார்ம்டு, ரைட் டு இன்ஃபார்ம்டு ஆக்ட் இருக்கு இல்லையா, அது தனி சட்டம் தான். பட் வந்து நம்ம கன்சூமர் இதுலேயே ரைட் டு பி இன்ஃபார்ம்டுன்னு ஒரு உரிமை இருக்குது. இதுலேருந்து பிறந்தது தான் அது. அந்த சட்டத்தை வந்து இந்தியாவில் ரொம்ப நாள் அமல்படுத்தாமல் இருந்தாங்க. பட் பல நாடுகளில் வந்து எல்லா நாடுகள்லையும் பண்ணியிருக்கோம், இந்தியாவில் பண்ணணும்னு சொல்லி அதை வந்து ராஜீவ்காந்தி பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது வந்தது. இது இந்தியாவில் இப்போ வந்து இது வர ஒரு முக்கியமான சட்டம். நிறைய தகவல்கள் அதில் பெற முடியுது. இப்போ ஒரு ஃப்ளைஓவர் கட்டுறாங்க, இல்லை ஒரு பிரிட்ஜு கட்டுறாங்க. அப்போ இதுக்கு முன்னெல்லாம் நமக்கு யார் கட்டுறாங்க, என்ன கட்டுறாங்க, யார் டெண்டர், அதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. யாரையோ போய் கேட்டாலும் இதெல்லாம் உங்களுக்கு சொல்ல முடியாதுன்னு சொல்லிவிடுவாங்க. இப்போ எழுதுகிறாங்க, இது வந்து 10 கோடி ரூபா பெருமானமானது, இதுக்கு வந்து டெண்டர் இவருடைய அட்ரஸ்ஸு, இது வந்து இன்றைக்கி ஆரம்பிச்சது, இன்றைக்கி முடியும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது போன்ற தகவல்களை நம்ம எந்த தகவல்களை வேணால் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏர்போர்ட்டில் இந்த சீலிங் உடஞ்சுட்டே இருக்கு இல்லையா, எத்தனாவது வாட்டி சார்? இது 40வது தடவை வந்து. அதை நாங்கள் ஒரு ரைட் டு இன்ஃபர்மேஷனில் கேட்டோம். இது வரைக்கும் எத்தனை தடவை விழுந்திருக்கு, யாரெல்லாம் பொறுப்பு, இதுக்கு பொறுப்பு இது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களா, இது எஸ்கலேஷன் ஏதாவது சார்ஜ் ஆகிருக்கா, இது எந்த பீரியடில் கட்டினாங்க, எந்த பீரியடில் முடிஞ்சது, யார் பொறுப்புன்னு சொல்லி அது ஒரு 2-3 மாதம் இழுத்தடிச்சாங்க. இழுத்தடிச்சு கடைசியில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது வந்து 58 கோடி ரூபாய் எஸ்கலேட் ஆகிருக்கு. பட் வந்து அந்த எஸ்கலேஷன் எல்லாம் நாட் பிகாஸ் ஆஃப் தி டெண்டரர். இந்த அரசு வந்து இந்த லேண்ட் அக்விசிஷன் மற்ற ப்ரொசீஜர்லாம் நாங்களே டிலே பண்ணிட்டதுனால அவரால் குறித்த காலத்தில் பண்ண முடியல, அதனால் இந்த 58 கோடி ரூபாய் அவருக்கு கொடுத்துட்டோன்னு. இதை வந்து அவங்க ஆன்லைனில் போட்டாங்க. எங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷனை ஆன்லைனில் போட்டதை ஹிந்துவில் பார்த்து ஒரு 2 வாரம் முன்னாடி பெரிய நியூஸாக போட்டிருக்காங்க. இது மாதிரி ரைட் டு இன்ஃபர்மேஷனில் இந்த தகவல் கிடச்சிருக்கு. இது மாதிரி நிறைய தகவல்கள் நம்ம வாங்கி பொறுப்பாக்கலாம். ஆனால் அந்த சட்டத்தைப்படி நீங்கள் அவங்கள பொறுப்பாக்க முடியுமோ, அதுக்கு மேலே நடவடிக்கைனா மறுபடியும் நம்ம ஒரு கோர்ட்டுக்கு போகணும். நாங்கள் ரைட் டு இன்ஃபர்மேஷனில் இந்த இன்ஃபர்மேஷன் கிடச்சிது, இந்த இன்ஃபர்மேஷன் தப்பு, இது வந்து உரிமையை பாதிக்குது, அதனால் இது ஒரு மேலே நடவடிக்கை எடுங்க, மறுபடியும் கோர்ட்டுக்கு போகணும். ஆகவே நிறைய பேர் அதை நிறுத்திடுறாங்க. பட் நிறைய ரைட் டு ஆர்டிஓ ஆக்டிவிஸ்ட்டு நிறைய மகாராஷ்டிராலாம் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க. நைஸ் சார். ஒரு வாட்டி 2 வாட்டி விழுந்தா அவங்களும் கணக்கு வச்சுப்பாங்க. அத்தனை வாட்டி விழுந்தா கணக்கு வச்சு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்கன்னா அது வந்து பாராட்டத்தக்க விஷயம் அப்படி தான் சொல்லலாம் இல்லையா? ஆமாம், ஆனால் நீங்களே இப்போ சொல்லும்போது சொன்னீங்க இந்த மாதிரி இது எல்லாம் நடந்தாலும் மறுபடியும் கோர்ட்டுக்கு போக வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்து நான் ஒரு கன்சியூமராக பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னா ஓகே அடுத்த ஸ்டெப் நான் கோர்ட்டுக்கு தான் போகணுன்னா பல பேர் பயப்படுறது எப்படி கோர்ட் வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ நாள் ஆகும், எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த கன்சியூமர் கோர்ட்டுக்கு போகிறதுங்கிறது கடினமான விஷயமா எப்படி? இல்லை, ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கோர்ட் பேப்பர், அந்த பச்சை கலர் பேப்பர் அதெல்லாம் கிடையாது. வெறும் வெள்ளை பேப்பரில் நீங்கள் எழுதினா போகிறோம். சாதாரண சிம்பிள் லாங்குவேஜில் நான் இந்த இடத்துல போனேன், இந்த பொருள் வாங்கினேன், இதில் இந்த தப்பு இருக்குது, நான் அவருக்கு 2 தடவை கடிதம் எழுதினேன், அவர் எனக்கு எந்த விதமான பதிலும் சொல்லலை, அவர் மேலே நடவடிக்கை எடுங்க அப்படின்னு எழுதினா. முன்னெல்லாம் வந்து ஃப்ரீயாக இருந்தது இந்த சர்வீஸு. இப்போ வந்து 200 ரூபா ஒரு குறைந்தபட்சம். ஏன்னா நிறையா ஃப்ளட்டிங் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வந்ததுனால அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். 200 ரூபான்னு வச்சுருக்காங்க. இதுக்கு வக்கீலும் தேவையில்லை, நம்மளே பெட்டிஷன் கொடுக்கலாம். நம்ம பெட்டிஷன் கொடுத்தோம், அவர்கிட்ட ஒரு பதிலை வாங்கி அந்த நம்ம பதிலையும் பார்த்து அது தவறு இருக்கா இவருடைய இதுவான்னு சரி பண்ணி வாதங்கள் நடக்கும். பட் வந்து ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர்ஸ், நம்மளே நேராக போய் பேசலாம். இது வந்து ஒரு பொருளோ இல்லை சேவை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நடந்து 2 வருஷம் வரைக்கும் டைம் யூ கேன் ஃபைல்.
யூ கேன் மேக் ஏ கம்ப்ளைண்ட். இல்லை கடைசி நீங்கள் அவங்கக்கிட்ட லெட்டர் கரஸ்பாண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க வச்சுங்க, அதுலேருந்து 2 வருஷம். நீங்கள் பொருள் வாங்கி 2 வருஷம் கூட கிடையாது. நான் அதுக்கப்புறம் அவருக்கு எழுதினேன், அப்புறம் அவர் வந்து பதில் கொடுத்தாரு, இது எனக்கு திருப்தி இல்லை, அப்படி வருது இல்லையா? அதில் ஒரு 2 மாதம் ஆனாலும் அதுலேருந்து தான் 2 வருஷம் வரைக்கும் நம்ம டைம் இருக்குது. இதுக்கு 90 நாளில் தீர்ப்பு கொடுக்கணுன்றது சட்டம். பட் 90 நாளில் தீர்ப்பு கொடுக்க முடியல. நம்ம நாட்டினுடைய லீகல் இதெல்லாம் தெரியும், வாய்தா அது இதெல்லாம் இருக்குங்கள, அதுமாதிரி அதனால் தள்ளி போகிறது. இப்போ அந்த சட்டத்தில் திருத்தம் பண்ணியிருக்காங்க. அந்த வாய்தாங்கிறது வந்து 3க்கு மேலே கொடுக்க முடியாது, அட்ஜர்ன்மெண்ட் 3க்கு மேலே கொடுக்க முடியாது. அதுக்கு மேலே கொடுக்குறதா இருந்தால் ஒவ்வொரு அட்ஜர்ன்மெண்ட்டுக்கும் யார் அட்ஜர்ன்மெண்ட் கேட்குறாரோ அவருக்கு 500 ரூபாய் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 500 ரூபாய் இஸ் நத்திங் ஃபார் எ பிக் கம்பெனி. போனால் போது 500 ரூபான்னு கட்டிடுவாங்க. அது இல்லாமல் வக்கீல்கள் வேண்டாம்னு தான் சொல்லியிருக்காங்களே, கூடாதுன்னு சொல்லலை. அதாவது நீங்கள் வக்கீல் வச்சுக்க வேண்டான்னு சொல்கிறீங்க. ஆனால் என்னுடைய எதிர்பார்ட்டி ஒரு பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனியாக இருந்ததுன்னு வச்சுங்க, அவர் கட்டாயம் ஒரு வக்கீலை வச்சு வாதாடுவார். ஏன்னா அவருக்கு 50,000 ரூபாய் காம்பன்சேஷன், 20,000 ரூபாய் மன உளைச்சல்லாம் வந்து அதை கொடுக்க தயாராக இல்லை. அவர் 10,000 ரூபாய் ஒரு வக்கீல்கிட்ட கொடுத்து நீ போய் வாதாடும்பார். அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னா, நம்ம வக்கீல் வச்சுருந்தா தான் அவர் வக்கீல் வச்சுக்கலாம், நமக்கு வக்கீல் இல்லைன்னா அவரும் வச்சுக்கூடாதுன்னு சொல்லி அமெண்ட்மெண்ட்டு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் வந்துட்டுருக்கு, அதெல்லாம் வந்துடும். நம்மளுக்கு நம்மளே வந்து வாதாடணும் அப்படின்னா வந்து அவேர்னஸ் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறதுலாம் தெரியுது. ஸோ இந்த ஹோல் கேஸ் பற்றியோ இல்லை நம்மளோட அந்த கோர்ட்டில் இந்த ப்ராசஸ் பற்றியோ வந்து நம்மளுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து நம்ம யாரை போய் அணுகணும், சரி எந்த இடத்துக்கு ஒரு சரியான இடமா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ எங்களை மாதிரி இயக்கங்கள்கிட்ட வந்தீங்கன்னா நாங்கள் எல்லா விஷயமும் சொல்லுவோம். இதை தவிர கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போனீங்களாம் கொடுக்கும். அந்த கோர்ட்லேயே நம்ம போனோம், எல்லா விஷயமும் கிடச்சிரும், உங்களுக்கு எல்லா தகவலும் கிடச்சிரும். ஒருமே பிரச்சனையே இல்லை. நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு வெயிட் பண்ண வேண்டியதான், உங்களுக்கு நோட்டீஸ் வந்ததும் வாதாடலாம். இதில் பிரச்சனைகள் எதுவுமே இல்லை. ரொம்ப ஈஸியான ப்ரொசீஜர்ஸ், சிம்பிள் ப்ரொசீஜர்ஸு. அது மாவட்டங்கள்லாம் நிறைய பேர் வழக்கு தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. இந்தியாவில் பல கோடி ரூபாய்களுக்கு இது மாதிரி காம்பன்சேஷன்லாம் கொடுத்து நிறைய இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. ஓகே சார். அண்டு இப்போ வந்து எனக்கு ஒரு இன்னொரு டவுட் வருது சார். பொதுவாக வந்து ஒரு அரசு சார்ந்த ஒரு ப்ராடக்டாக இருக்கட்டும், அது வந்து எல்லாருமே வந்து நுகர்வோர் அப்படிங்கிறது வந்து பெரிய அளவில் இருக்காங்க. அப்படிங்கிறப்போ நம்பகத்தன்மை அப்படிங்கிற அந்த ப்ராடக்ட் வந்து ப்ராடக்ட் மேலே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதை நம்பி வந்து எல்லாருமே காலங்காலமாக வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு ஒரு பாலாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி பால்லே வந்து ஒரு கலப்படம் ஏற்படுது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பின்னாளில் என்ன தான் அந்த இயந்திரத்தை எல்லாம் சரி செஞ்சு அங்கே இருக்கிற எல்லாத்தையும் மாற்றி அந்த ப்ராசஸ் வந்து கரெக்டாக ஒழுங்குபடுத்தினாலும் நம்பகத்தன்மை அப்படிங்கிற விஷயம் வந்து அந்த அரசு சார்ந்த அந்த ப்ராடக்ட் மேலே வந்து எல்லாருக்குமே போயிடுறது வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால ஏற்படக்கூடிய தீமைகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லுங்கள் சார். கட்டாயம் வந்து மோசமான விஷயம் தான். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பாலில் வந்து அடல்ட்ரேஷன் இருக்குன்னு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது ஆல் இண்டியா லெவலில். ஃபார்ச்சுனேட்லி தமிழ்நாட்டில் இல்லை. அதில் பல மாநிலங்களில் அடல்ட்ரேஷன் 30% 40% இருக்குது அப்படின்றது அரசே ஒத்துட்டுது. கோர்ட்டில் வந்து அரசே ஒத்துன்றதும் சுப்ரீம் கோர்ட் ஹேட் டு கிவ் எ ஸ்ட்ரிக்சர்ஸ் டு தி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். இப்படி வந்து சொல்கிறீங்களே, பாலில் இருக்குதுன்னு யாரோ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு, போய் விசாரிச்சா ஆமான்னு நீங்கள் சொல்கிறீங்களே, இதில் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, ஏன் இதெல்லாம் செய்யலை அப்படின்னு சொல்லி இது பண்ணி ஒரு டைம் ஃப்ரேம் கொடுத்து இதுக்குள்ளே பண்ணலன்னா லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்கணும், டெத் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்கணும், டெத்து சென்டென்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சட்டம் இது சுப்ரீம் கோர்ட் சஜஸ்ட் பண்ணாங்க. பட் வந்து நீங்கள் சொல்லுவோம் இன்னும் கூட நான் நம்பகத்தன்மையை வளர்க்கணும், அரசு தான் வளர்க்கணும். இதுக்கு தான் ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டின்னு ஏற்படுத்தியிருக்காங்க. அவங்க வந்து ஒவ்வொரு மாநிலத்துலேயும் அலுவலகங்களை அமைத்து ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஆஃபீஸர்ஸ் வச்சு இதை செக் பண்ணிட்டுருக்காங்க. ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பராக செக் பண்ணிட்டுருக்காங்க. மற்ற பொருள்களுக்கெல்லாம் இப்போ பிஐஎஸ் போன்ற நிறுவனங்கள் அந்த இது கொடுக்குறாங்க, சர்டிஃபிகேட், பிஐஎஸ் சர்டிஃபிகேட், ஐஎஸ்ஐன்னு முன்னே சொல்லுவோம் இல்லையா, அது பிஐஎஸ்ன்னு. நம்ம அந்த மாதிரி தரத்தை பார்த்து வாங்கினாக்கா கொஞ்சம் நம்பகத்தன்மை கிடைக்கும். ஓகே. உலகத்தில் வந்து எல்லாருமே ஒரு விதமான கன்சியூமர்ஸ் தான். ஸோ இன்றைக்கி வந்து வேர்ல்டு கன்சியூமர் ரைட்ஸ் டே அப்படின்னு பேசும்போது இது எல்லாருக்குமே சமமான ஒரு விஷயம். யூஸ்வலாக ஏதோ ஒரு டாபிக் எடுத்தோன்னா அது அவங்க அந்த செக்மெண்ட் அதில் யாரும் ரிலேட் ஆகிருக்காங்களோ அவங்க மட்டும் அதை பற்றி யோசிப்பாங்க, திங்க் பண்ணுவாங்க. பட் கன்சியூமர் ரைட்ஸ் அப்படின்னு பேசும்போது இன்னும் எத்தனை பேருக்கு இதோட அவேர்னஸ் இருக்குது, நம்ம எல்லாருமே கன்சியூமர்ஸ் தான் அப்படிங்கிற அவேர்னஸ். இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு சர்வேயில் 40% தான் இந்தியாவில் வந்து கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ரைட்டுன்னா என்னன்றது தெரியுமான்ற கேள்விக்கே 40%. இதை வந்து பயன்படுத்துறது எப்படின்றது கேட்கறதுக்கு 28% தான். இதை வழக்கத்துக்கு தான் அரசு ரொம்ப இது முயற்சிட்டுருக்கு. ஜகோன்னு ஒரு ப்ரோக்ராம் எப்போ பார்த்தாலும் பேப்பர்லலாம் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்பீங்க. அதை விழித்திடுங்கள் நுகர்வோரை விழித்திடுங்கள்னு தமிழில் நம்ம சொல்கிறோம். ஆமாம், அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய செய்ய வேண்டியிருக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய விளம்பரங்கள் நடத்தப்படுத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு அரசாங்கம் நிறைய முயற்சி பண்ணிகிட்ருக்கு. எங்களை போன்ற இயக்கங்களும் நிறையா செமினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம், மீட்டிங் நடத்துகிறோம், கூப்பிட்டு சொல்கிறோம். ஸ்டில் வந்து மக்களுக்கு ஒரு பய உணர்ச்சி நமக்கு இந்தியாவிலே எல்லாருக்குமே
எதுக்கு நமக்கு சல்தே ஹை அப்படிம்பாங்க இந்தியாவில். போட்டோம், அது மட்டும் போட்டோம், யாரோ ஒருத்தர் வந்து செய்ய போகிறார், நம்ம போய் ஏன் இதில் தலையிட்டுட்டு யாரோ ஒருத்தர் செய்யட்டும் அப்படின்னு விட்டுடுறதுனால தான் அந்த மனப்பான்மை மாறினா இந்த அவேர்னஸ் ஸ்டில் வில் பி மோர். ஓகே, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வந்து இவங்க சொன்ன மாதிரி வந்து நம்மளுக்கு தனிப்பட்ட ஒரு பிரச்சனை அப்படிங்கிறப்ப போராடுறதுக்கு ஒரு உத்வேகம் உள்ளேருந்தே வரும் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த கன்சியூமர் அப்படிங்கிற பட்சத்தில் எல்லா சிட்டிசன்ஸுமே வந்து கன்சியூமர் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களோட தனிப்பட்ட உரிமைக்கே அவங்களாம் போராடணும்னா அதை பற்றி முதல்ல தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து எங்களுக்கு புரிய வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களை மாதிரி பீப்புளெலாம் முதல்ல வந்து அதிகமாகணும் அப்படிங்கிறதோட எல்லாருமே உங்களை மாதிரி ஒரு பர்சனாக மாறணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சால் தானே அதை எடுத்து போராடுறதுக்கு வந்து நம்மளுக்கே உள்ளேருந்து ஒரு கான்ஷியஸ் தோணும் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? ஸோ அவேர்னஸ் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு புரிய வச்சிருக்காங்க. ஆமாம், ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து சரியில்லை அப்படின்னு நம்ம யாரையா ஒருத்தங்க கை காட்டிட்டு போயிடுவோம். பட் அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வியாக இருக்குது. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கீங்க இன்றைக்கி கன்சியூமர் ரைட்ஸ் டேயில். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நேஷனல் கன்சியூமர் ஹெல்ப்லைன்.in அப்படிங்கிறது தான் நான் கொடுக்க போகிற வெப்சைட் இன்னைக்கு. ஓகே, என்ன வெப்சைட் இது? புரியுது இந்த பேர்லேருந்தே. ஸோ நிஜமா எனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும், நான் டேரெக்டாக அங்கே போய் காண்டாக்ட் பண்ணிக்கலாமா? இதெல்லாம் வந்து தெரியும், இதுக்கான ஆக்சஸ்லாம் இருக்குன்னு நிறைய பேருக்கு சொன்னால் கூட ஏன் போய் எல்லாம் பார்க்கறதுலாம் அது வந்து கொஞ்சம் தெளிவாக போடுறதில்ல, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணிருந்தாங்க. பட் இப்போ தான் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியும் டெவலப் ஆகுது. ஸோ உங்களுக்கு ஆப்ஷன்ஸும் நிறையா கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெப்சைட் தான் இது, நேஷனல் கன்சியூமர் ஹெல்ப்லைன்.in. நீங்கள் சொன்ன மாதிரி கன்சியூமருக்கு உண்டான ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வெப்சைட் இது அப்படின்னு சொல்லுவான். இல்லை கன்சியூமர்ஸோட குவரிஸ்லாம் ஆன்சர் பண்ணாங்க, கன்சியூமருக்கு ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஷோல அவேர்னஸ் கொடுத்தோம் இல்லையா? பட் அது மாதிரி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நிறைய ஒரு ப்ராடர் வியூவில் உங்கள்கிட்ட என்ன கொஸ்டின் வேணால் கேட்கலாம் அவங்க வந்து சொல்லுவாங்க. அதுக்காக வந்து நீங்கள் போயிட்டு அதை குவரிஸை போஸ்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. டால் ஃப்ரீ நம்பர் இருக்குது, இதான் நான் மெயினாக சொல்லணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். அந்த நம்பர் நான் சொல்கிறேன், அது கால் பண்ணி நீங்கள் எப்போ வேணால் கன்சூமர் பற்றி ரைட்ஸ் பற்றின அவேர்னஸ் நீங்கள் வந்து ஏற்படுத்திக்கலாம். நிறைய டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். யாருக்காவது ஏதாவது பிரச்சனைனா கூட நீங்கள் இந்த விஷயத்துக்கு கால் பண்ணி வந்து கம்ப்ளைண்ட் கூட பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நான் நம்பர் சொல்கிறேன், எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. 1800114000 1800114000 அப்படிங்கிறது அதோட நம்பர். அது மட்டும் இல்லாமல் கால் பண்ணி நீங்கள் குவரிஸை பதிவு பண்ணலாம்னா கூட எஸ்எம்எஸ் கூட அனுப்பலாம். சரியா? அந்த நம்பரை நான் சொல்கிறேன், 8130099809 8130099809 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் எஸ்எம்எஸ் கூட வந்து உங்களோட கன்சியூமர் குவரியாக அனுப்பிடலாம். ஓகே, இதை கேட்டோன்னே உங்களுக்கு டவுட் வரலாம், ஐயோ இப்போ தான் நம்பர் நோட் பண்ணோம். சரி, ஓகே, இந்த வெப்சைட் பேர் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா சொல்லுங்க. யா, எக்ஸாக்ட்லி. நிறைய பேர் வந்து நம்பர் நோட் பண்ணுறப்போ ஒரு நம்பர் மிஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால வெப்சைட்டில் போய் பார்த்துக்கோங்க. நேஷனல் கன்சியூமர் ஹெல்ப்லைன்.in அப்படிங்கிறது தான் வெப்சைட்டோட பேர். NATIONALCONSUMERHELPLINE.in. ஹப்பா, நேஷனல் கன்சியூமர் ஹெல்ப்லைன்.in அப்படிங்கிறத வெப்சைட்டோட பேர். ஓகே, சூப்பர். நீங்க வெப்சைட் இப்படி சொல்றது வந்து எவ்வளவு ஸ்டைலிஷா இருந்தது. இல்லங்க, நான் வந்து முத்திரை கத்துக்கிட்டு மூச்சு பயிற்சி எடுத்துர்க்கேன், அதனால தான். ஓகே, இல்ல நம்ம ஷோ வந்து நீங்க வந்து நம்மளோட கன்சியூமர்ஸ்லாம் அத பத்தின ஃபீட்பேக் கொடுத்தே ஆகணுமே. நம்ம ஷோ நல்லா இருந்தா இல்ல என்ன இப்படி பேசுறீங்க, இல்ல சூப்பரா பேசுறீங்க. ஆல்வேஸ் என்ன பத்தி நல்ல ஃபீட்பேக்ஸ் தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதையும் செக் பண்ணிடலாமே. நீங்க வருணை பத்தி நல்ல ஃபீட்பேக்ஸ் தான் கொடுக்குறீங்களா? எனிவே வந்து உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற எல்லா தகவலையும் என்ன பண்ணலாம் அவங்க? யா, feedback@pudiyugam.tv அப்படிங்கிற மெயில் அடிக்கி எங்க ரெண்டு பேரை பத்தின ஃபீட்பேக்ஸ் மட்டும் இல்ல, ஆஸ் அ ஹோல் இந்த ஷோல வர எல்லா பார்ட்ஸை பற்றியும் ஒரு விஷயங்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிற பற்றியும் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களையும் ஆட் பண்ணி அனுப்பலாம். அண்ட் ஏதாவது மாற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து அனுப்புங்க. feedback@pudiyugam.tv அப்படிங்கிற மாதிரி அடிக்க. அண்ட் வேறு ஏதோ ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல? ஆமாம், அவர் மட்டும் தான் டால் ஃப்ரீ நம்பர் சொல்லுவாரா? நமக்கும் ஒரு டால் ஃப்ரீ நம்பர் இருக்குது. ஸோ கீழே டிஸ்பிளே ஆகிட்டு அந்த டால் ஃப்ரீ நம்பர் கால் பண்ணி நீங்கள் எங்களுக்கு வந்து கருத்துக்கள்லாம் சொல்லலாம். அதுவும் இல்லை அப்படின்னா கடிதம் மூலமாகவும் நீங்கள் வெளிப்படுத்தலாம் கீழே தெரிய அட்ரஸ்க்கு. கிரேட். இதே மாதிரி சூப்பரான ஒரு டேக்காக நம்ம போய்ட்டு ரிசர்ச் தொடங்கலாமா? ஆமாம், நம்ம தானே ரிசர்ச் பண்ணுறோம். எங்களுக்கு ஹோல் டீமே இருக்குது, அதை அடிக்கடி மறந்துடுறோம். இருந்தாலும் பரவாயில்ல, இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்களோட மறுபடியும் நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். புதிய FM ஸ்டேஷன்ல இது இனியவை என்று வருண் ஆனந்தி.